பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய சிறப்புக்குரிய இரவுகளிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உத்தமமான தீன் அல் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட பல்வேறு அறிஞர்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய வரலாற்றையும் இஸ்லாமிய வரலாற்றின் பின்னணியிலே இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமிய விரோதிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கங்கள், அவைகளுடைய கொள்கைகள், அவைகளை பற்றியும் பல்வேறு விதத்திலே நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான தேவை, முக்கியமான அம்சம், ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இல்லாமல் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாம் பல்வேறு நாடுகளிலே பரவ ஆரம்பித்த பொழுது, பல்வேறு மக்களுக்கு மத்தியிலே, பல்வேறு கலாச்சார, இன, மொழி வேறுபாடுள்ள மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்த பொழுது பல்வேறு விதமான புது புது பிரச்சனைகளும், புது புது மசாயில்களும், புது புது சந்தேகங்களும் எழ ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு அறவே சம்பந்தம் இல்லாத, முழுக்க முழுக்க அதே மாதிரி ஆங்கில கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட, மொழியாலும் சரி கலாச்சாரத்திலும் சரி இஸ்லாத்திற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று வாழ்ந்த ஆங்கில மொழி பேசக்கூடிய அல்லது மற்ற தங்களுடைய ஜோனல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய மொழி பேசக்கூடிய மக்கள், இஸ்லாத்திலும் எந்த சம்பந்தம் இல்லாத மக்களாகிய ஆப்பிரிக்க கண்டத்திலும், அதே போன்று ஆசியா கண்டத்திலும், ஐரோப்பா கண்டத்திலும் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. குறிப்பாக ஐரோப்பா கண்டத்திலே ஸ்பெயின் என்பது இஸ்லாத்தினுடைய ஐரோப்பா கண்டத்தினுடைய பாதி பகுதியை ஸ்பெயின் பகுதி என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். அந்த ஸ்பெயின் என்பது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ், இஸ்லாமிய கண்ட்ரோலின் கீழ் வருகின்றது. அந்த ஸ்பெயினுடைய வரலாறு, இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு, அந்த இஸ்லாம் எப்படி பரவியது, பின்னால் இஸ்லாம் எப்படி அழிக்கப்பட்டது என்ற வரலாறு இன்ஷா அல்லாஹ் அது ஒரு தனி நாளாக சொல்லுவோம். அப்படி குறிப்பாக ஐரோப்பா நாடுகளிலே, ஸ்பெயினிலும் அதே போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஆசிய கண்டத்திலும் இஸ்லாம் பரவ ஆரம்பித்த பொழுது புது புது விதமான பிரச்சனைகளும் புது புது விதமான மசாயல்களும் ஏற்படுகின்றன. அங்கே இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது, இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் கீழ் அந்த பகுதியில் வரும் பொழுது அந்த மக்களை எப்படி ஆள்வது, எந்த சட்டத்தை கொண்டு ஆள்வது என்று இஸ்லாமிய மன்னர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவர்களே இஸ்லாமிய ஹுக்குமத், இஸ்லாமிய ஆட்சி என்ற அடிப்படையின் கீழ் அவர்கள் அந்த ஆட்சியை கொண்டு வந்திருந்தாலும் கூட அவருடைய கலாச்சாரம், அவருடைய மொழி, அவருடைய இனம், அவருடைய அந்த சூழ்நிலை, அவருடைய அட்மாஸ்பியர், இவை அனைத்துமே இஸ்லாத்திற்கு முழுவதும் அறவே சம்பந்தம் இல்லாததாக இருந்தது. அப்படிப்பட்ட மக்களை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வரும் பொழுது, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரும் பொழுது அப்பொழுது புது புது பிரச்சனைகள் உருவாகின்றன. அதே நேரத்தில் அவர்களுக்கென்று இஸ்லாமிய சட்டங்களும் தேவைப்படுகின்றன. இப்படி இஸ்லாமிய சட்டங்கள் அவர்களுக்கு உடனடியாக, எமர்ஜென்சியாக, அவசர தேவையாக அவர்களுக்குள் இஸ்லாமிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றால், இஸ்லாமிய சட்டங்கள் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை என்றால், ரோம நாட்டு கிறிஸ்தவ சட்டங்களோ அல்லது ஈரான் நாட்டு மஜூசி சட்டங்களோ அவர்களை ஆக்கிரமித்து விடக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலையும் இருந்தது அந்த காலத்திலே. அதாவது இஸ்லாமிய சட்டம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, இப்படித்தான் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும், இப்படித்தான் இஸ்லாமிய சட்டம் இருக்கும் என்று அவர்களுக்கு மத்தியிலே சொல்வதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் அங்கே உடனடியாக ரோம கலாச்சாரம் நுழைவதற்கு தயாராக இருக்கின்றது. ரோமர்களுடைய கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்லது ஈரானுடைய மஜூசி கலாச்சாரம், பாரசீகத்தினுடைய மஜூசி கலாச்சாரம், நெருப்பு வணங்கியுடைய கலாச்சாரம் அங்கே ஆக்கிரமிக்க தயாராக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம் அறிஞர்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியான ஒரு ஹிதமத் அவர்கள் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டியிருக்கின்றது.
உடனடியாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்து தர வேண்டும், உடனடியாக ஒரு அமைப்பு அரசியல் அமைப்பு திட்டம் அவர்களுக்கு வகுத்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். எம்பெருமான ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த அரசியல் சட்டம், அவர்கள் வகுத்து தந்த வாழ்க்கை நெறி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இருக்கும் பொழுது இது ஏன் அவர்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்த முடியாதா, இந்த குர்ஆனை ஹதீஸையும் அவர்களுக்கு மத்தியில் சொல்ல முடியாதா என்ற சந்தேகம் ஏற்படலாம். சோதரே, குர்ஆனும் ஹதீஸும் கியாமத் நாள் வரையிலே அதிலே மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை நெறியும் எல்லா துறைகளுக்கும் தேவையான சம்பந்தப்பட்ட எல்லா தீர்வுகளும் அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சில புது புது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எல்லா புது பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலோ நமக்கு தீர்வு கிடைக்காது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலே இதுக்கு ஆதாரம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சஹாபியை யமன் தேசத்திற்கு அமீராக நியமித்து கவர்னராக நியமித்து அனுப்புகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்திற்கு புறப்படுகின்றார்கள் கவர்னராக. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் யமன் தேசம் வெற்றி கொள்ளப்படுகின்றது, அங்கே இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகின்றது. அப்படி இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படும் பொழுது அங்கே கவர்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அந்த யமன் தேசத்துக்கு என்ன பண்றாங்க, கவர்னரா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்து மேலே உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டக கயிறை பிடிச்சி கூட்டிகிட்டே வர்றாங்க. அதாவது மதீனாவுடைய வெளியே வரை வந்து அவர்களை வழி அனுப்புவதற்காக. முஆத் இப்னு ஜபல் எவ்வளவு சொல்றாங்க, யாரும் சொல்லா இல்ல நான் இறங்கி நடந்து வர்றேன், இல்லை இப்ப நீங்க சாதாரண ஆள் இல்ல, ஒரு நாட்டுடைய கவர்னராக போறீங்க, உங்களுக்குரிய கண்ணியத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தோட்ட கயிறை பிடிச்சிக்கிட்டு முஆத் இப்னு ஜபல் கூட்டிகிட்டே வர்றாங்க மதீனாவுக்கு வெளியில. வரும்பொழுது பேசிக்கிட்டே வர்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஒட்டகத்து மேல இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கீழே இருக்கிறாங்க. இதை சஹாபாக்களுடைய வரலாறுலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வரலாறு இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக கயிறை பிடிச்சு கூட்டிகிட்டே வரும்பொழுது சில விஷயங்களை அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசிக்கிட்டே வர்றாங்க. நீங்க ஆட்சி பொறுப்பு எடுத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இப்படி நடந்துக்கணும், என்னென்ன மாதிரி முறையில் நடந்துக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கூட கர்வம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, ஷைத்தான் இப்படிலாம் வழி எடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு உபதேசம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. மதீனாவுக்கு வெளியில வரையிலும் வந்து மதீனாவுக்கு வெளியில நின்றும் கொஞ்ச நேரம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யமன் தேசத்துக்கு ஒரு கவர்னரா போறவங்க ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறோம், அவங்க இஸ்லாத்தின் ஆட்சி அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைநாட்ட போறாங்க, அவங்க எப்படிலாம் இருக்குன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அட்வைஸா சொல்லி அனுப்புறாங்க. இந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மக்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் எதை வைத்து தீர்ப்பளிப்பீர்கள்? ஏன்னா ஒரு கவர்னர் என்பது, ஒரு அமீர் முஃமின் என்பது அவர் தான் அந்த நாட்டினுடைய ஜட்ஜாகவும் இருப்பார். அப்ப மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னா நீங்கள் எதை வைத்து தீர்ப்பளிப்பீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, எனக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை விட தீர்ப்பளிப்பதற்கு வேற என்ன வேணும், அதனால அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து தீர்ப்பளிப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஃபஇல்லம் தஜித் ஃபி கிதாபில்லாஹ், நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ்வுடைய வேதத்தில் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? அப்ப இதுல என்ன தெரியுது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் தீர்வு இருக்காது. சில விஷயங்கள்ல தீர்வு இருக்கும், நமக்கு புலப்படாம இருக்கலாம், விளங்காம இருக்கலாம். அல்லது சில விஷயங்களுக்கு தீர்வு இருக்கும், அந்த தீர்வு நமக்கு தெரியாம இருக்கலாம். அல்லது சில விஷயங்களுக்கு தீர்வு இல்லாம இருக்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, ஃபஇல்லம் தஜித் ஃபீ கிதாபில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய வேதத்திலே உனக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய் கேக்குறாங்க. உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பி சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை வைத்து பின்பற்றுவேன். அவங்களுடைய வழிகாட்டு எனக்கு இருக்குது, அவங்களுடைய உபதேசங்கள் எங்க இருக்குது, அவங்களுடைய ஹதீஸ் இருக்குது. அவ முதல்ல குர்ஆனை பார்ப்பேன், குர்ஆன்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லைன்னா ஹதீஸை பார்ப்பேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇல்லம் தஜித் ஃபீ சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தில் உனக்கு விளக்கம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய்? அதுல நீ கேட்கிற பிரச்சனைக்கு விளக்கம் கிடைக்கலப்பா. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலகட்டத்திலே குர்ஆனை இறக்குகின்றான், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை சொல்கிறார்கள், அவர்கள் காலகட்டத்தில் வசிக்கின்றார்கள். பிறகு இஸ்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு பரவும் பொழுது, உதாரணமா ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு, ஆசியா போன்ற ஆப்பிரிக்கா போன்ற அந்த கல்வியினுடைய வாடையே இல்லாத, அறிவின் வாடையே இல்லாத ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களுக்கு இஸ்லாம் பரவும் பொழுது அந்த மக்களுக்கு மத்தியில் புது புது பிரச்சனை ஏற்படும். அதிலே சஹாபாக்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் சில விஷயங்கள் பொருந்தாமல் இருக்கலாம்.
அல்லது சில விஷயங்கள் அவங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம், அல்லது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த விஷயம் ஏற்படாம இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திலும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றாய் என்ன செய்வாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க. உடனே ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரண்டையும் வைத்து எனக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு கொடுத்திருக்கான், அந்த அறிவை வைத்து தீர்ப்பளிப்பேன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில கையை வச்சு சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்ஹிமுஹு, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே இவருக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் ஹதீஸிற்கு அடுத்தபடியாக ஒரு பாதையை காட்டுறாங்க. என்ன பாதைன்னு சொன்னா, முதல்ல குர்ஆனை வைத்து தீர்ப்பளியுங்கள், அந்த குர்ஆனிலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் பெருமானாருடைய ஹதீஸை வைத்து தீர்வளியுங்கள், அதிலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அந்த இரண்டை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவை தீர்ப்பளியுங்கள். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படாமல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவை தீர்ப்பளியுங்கள். சகோதரர்களே, அதனாலதான் குர்ஆன்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த எல்லா பிரச்சனைகளுக்குரிய எல்லா தீர்வையும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க எல்லாம் குர்ஆனை பார்த்து ஹதீஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் சொல்ல வேண்டியதானே. குர்ஆனை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, குர்ஆனை நல்லா தெரிஞ்சுங்க, குர்ஆன் அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்லா படிங்க, புரியுங்க, அதை வச்சு நீங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க நல்லா சொல்லலாமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல இன்னொரு வழியை சொல்றான் பாருங்க, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆனை வைத்து எல்லாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. குர்ஆனை வைத்து குர்ஆன் எல்லாருக்கும் விளங்கும், ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனை வைத்தோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹதீஸை வைத்தோம், எல்லாராலையும் தீர்ப்பளிக்க முடியாது. அதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு அறிவை கொடுத்திருமா. உதாரணமா ஒரு பிரச்சனை குர்ஆன்ல எல்லா பிரச்சனைக்கும் குர்ஆன்ல தீர்வுதுன்னு ஹதீஸ் பயான் பண்ணாராம், எல்லா பிரச்சனைகளுக்குமே குர்ஆன்ல தீர்வுது அப்படின்றாராம். உடனே ஒரு இடக்கு மடக்கான ஆளு நம்ம கேள்விகள் கேட்கும்போது கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரா, எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன்ல தீர்வுன்னு சொன்னீங்களே, 1 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம் அதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டாராம். எல்லா பிரச்சனையும் தீர்வு சொன்னீங்க இல்லையா, 1 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம் சொல்லுங்க, தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டாராம். அந்த அதில் சொன்னாராம், இதுக்கு தீர்வு இருக்கு குர்ஆன்ல. உடனே பள்ளிவாசலுக்கு வெளியில ஒருத்தர் பரோட்டா கடை வச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்காங்க, இங்க வாப்பா 1 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம். அவர் சொன்னாராம், வீட்டுக்கு போடுறதா இருந்தா 10 பரோட்டா போடலாங்க, வியாபாரத்துக்கு போடுறதா 20 பரோட்டா போடலாம் அப்படின்ட்டாராம். உடனே இதே பதிலா அதில் சொல்லிருக்காரு, வீட்டுக்கு போடுறதா 10 பரோட்டா போடலாங்க, வியாபாரத்துக்கு போடுறதா 20 பரோட்டா போடலாம். கேள்வி கேட்டு கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா பிரச்சனையும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது. நீங்க நான் கேட்டது 1 கிலோ பரோட்டால 1 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம் பார்த்தா எனக்கு குர்ஆன்ல ஆதாரம் காட்டுங்க. அதை விட்டு வெளியில பரோட்டா கடைக்காரனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டீங்கன்னா இது எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒண்ணு. அந்த அறிஞர் சொன்னாரா, இதையும் அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தெடுத்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 1 கிலோ மைதா மாவுல பரோட்டா போடல, எத்தனை பரோட்டா போடலாங்கிற விஷயம் எனக்கு தெரியாத விஷயம். இதுல அஜர்த் ஆலிம்சா யாருன்னு சொன்னா அந்த பரோட்டா மாஸ்டர் தான். அப்ப நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவன்ட்ட கேட்டுங்க, எனக்கு தெரியாது தெரிஞ்சவன்ட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கும் தீர்வு குர்ஆன்ல வச்சிருக்கான். அப்போ 1 கிலோ மைதா மாவுக்கு எத்தனை பரோட்டா போடலாங்கிறது நேரடியா குர்ஆன்ல விளக்கம் கிடைக்காது, அப்படித்தானே? நேரடியாக அதுக்கு விளக்கம் கிடைக்காது. ஆனால் ரப்பல் ஆலமீன் அதற்கும் ஒரு தீர்வை வைத்திருப்பான். அந்த தீர்வை கண்டறியக்கூடிய சக்தி ரப்பல் ஆலமீன் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்க மாட்டான், எல்லாத்துக்கும் கொடுத்திருக்க மாட்டான். அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்திருக்காங்க, அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான், எல்லா பிரச்சனையும் குர்ஆன்ல தீர்வு வச்சிருக்கேன், உன் அறிவு வச்சு ஆராய்ச்சி செஞ்சுக்கன்னு சொல்லிருப்பான். மாறாக இப்படி ஒரு தீர்வையும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், நீங்கள் தெரியாதவர்களை தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுங்க. ஏன்னு சொன்னா தெரிந்தவர்கள் என்பது உன்னை விட அவர்கள் அறிந்தவர்களா இருப்பார்கள், உங்களை விட தெரிந்தவர்களா இருப்பார்கள். உங்களை விட அல்லாஹ் அறிவை ஞானத்தையும் இஸ்திபாத் என்று சொல்லக்கூடிய ஆராய்வு திறனையும் அல்லாஹ் அதிகமா கொடுத்திருப்பான். அதனால அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வழியை சொல்கின்றான். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்த பொழுது, இஸ்லாம் பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்த பொழுது இந்த மாதிரி பல சிக்கல்கள் ஏற்படுது. அத்தகைய எல்லா சிக்கல்களுக்கும் குர்ஆனிலிருந்து நேரடியாகவோ ஹதீஸ்களிலிருந்து நேரடியாகவோ தீர்வு பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய விஷயத்திலே இடையில ஏற்பட்ட ஷியாக்கள், அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா பிறகு ஏற்பட்ட ஷியாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் தெளிவாக ஹிதாயத் பெறும் அளவுக்கு, பெருமானாருடைய ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய அளவுக்கு அது சுத்தமாக இல்லாமல் அதில் கலப்படத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? ஷியாக்கள். ஏன்னா சொல்லுங்க, ஷியாக்களுடைய வரலாறுல அவர்களுக்கு தக்கியா என்ற ஒரு முறை இருந்தது. அதாவது பொய் சொல்வதை மறைத்து பொய் சொல்லலாம், பொய் சொல்வது ஹலால், சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த பொய் சொல்றது ஹலால்னு ஒரு சட்டம் அவங்ககிட்ட இருந்ததுனால என்ன பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க, பொய்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் கடந்த பயங்கர உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சதுனால இந்த ஹதீஸ்களும் ஒரே குழப்படியா இருக்குது, எல்லாமே கலப்படத்தோடு இருக்குது.
அல்லாஹ்வுடைய குர்ஆனினோ பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு தெளிவா இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அது குழப்படியா இருந்ததனால இதிலே சாதாரணமான மனிதர்கள் மட்டுமல்ல கை தேர்ந்த ஆலிம்களால் கூட ஒரு தெளிவான தீர்வுக்கோ ஒரு முடிவான தீர்வுக்கோ வர முடியல. ஏன்னு சொன்னா அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு ஹதீஸ்கள்ல. ஷியாக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பான் என்பது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் எல்லா விதமான குழப்பங்களும் தீனுல் இஸ்லாத்தை பார்ப்பான்னு சொல்றாங்க பாருங்க. இது இத்தகைய ஒரு காலகட்டத்திலே இது ஊர்ஜிதம் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் சொல்லி அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிற வேதத்தை பாதுகாக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான், இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்பதற்கு இந்த ஊர்ஜிதப்படுத்தப்படுது பாருங்க. எப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் சில அறிஞருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு சில விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னா தத்வீனுல் ஹதீஸ் என்று ஹதீஸ்களை கோர்வை செய்த கலை. நம்ம புரியுற மாதிரி சொல்றது அந்த ஹதீஸ்களை ஃபில்டர் செய்த கலை. ஹதீஸ் உண்மையான ஹதீஸ் எது, பலமான ஹதீஸ் எது, பலகீனமான ஹதீஸ் எது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எது, அந்த ஹதீஸுடைய தராதரத்தை எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு கலை உருவாக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் அந்த கலை சகோதரர்களே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ உத்தம சஹாபாக்கள் காலத்திலே அந்த கலை தேவைப்படல, அதற்கு பிறகு அந்த கலை தேவைப்பட்டது. அந்த கலையை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா நேற்றைய பயான்ல சொன்ன பாருங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த ஒரு தேவையை முன்னிட்டு முதல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ஹதீஸ்களை தொகுக்கும் கலை, ஹதீஸ்களை தொகுக்க வேண்டிய அவசியம், ஹதீஸ்களை எப்படி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே குர்ஆனை ஒன்று சேர்ப்போம் ஒரு தேவை ஏற்பட்டதோ, குர்ஆனை வரலாறு சொல்ல சொன்னாங்க, ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாறு சொல்ல சொன்னேன், எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலே குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு தேவை ஏற்பட்டதோ அதுபோன்று சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்களுடைய காலத்திலே ஹதீஸ்களை கோர்வை செய்யக்கூடிய ஒரு கலை தேவைப்பட்டுச்சு. அந்த கலையை முன்னெடுத்து முதலாக ஆரம்பித்து வைத்தவர்கள் அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களுக்கு பிறகு அந்த ஹதீஸ் கலை எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது, எப்படியெல்லாம் தோற்கப்பட்டது, அதற்காக அல்லாஹ் யார் யாரை கபூல் செய்தான் என்ற வரலாற்றை தான் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸ்களை ஃபில்டர் செய்யக்கூடிய இந்த கலை இருக்குது பாருங்க, இதனுடைய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னு ஷியாக்கள் ஹதீஸ்களை ஏற்படுத்திய குளறுபடி கலப்படம், இன்னொன்னு யூத நசராணிகள் எப்பொழுது வேணாலும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு எந்த ரூபத்தில் வேணாலும் இஸ்லாத்தை மாசுபடுத்துவது தயாரா இருக்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இஸ்லாம் பல்வேறு நாடுகளில் பல்வேறு கண்டங்களில் இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஹதீஸ்களை கோர்வை செய்யப்படவில்லை என்றால் அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சு சொன்னா கலப்படமான இஸ்லாம் போய் சேர்ந்துரும். அப்படி கலப்படமான இஸ்லாம் போய் சேர்ந்துட்டா அதற்கு பிறகு அந்த மக்களை தெளிவான இஸ்லாத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய சிரமம் என்பதை அன்றைய அறிஞர்கள் அறிந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா மௌலானா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த அறிஞர், இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த அறிஞர், அதாவது உலகளாவிய அளவிலே இந்திய முஸ்லிம்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கருதப்பட்ட, இந்திய முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக கருதப்பட்ட ஒரு அறிஞர். எந்த அளவுக்கு சொன்னா காபத்துல்லாவிலே மஸ்ஜிதுல் ஹராமை விரிவாக்கம் செய்துவிட்டு, அதாவது இன்னைக்கு இருந்து பாபுல் ஃபஹத் சொல்லி 79ஆம் நம்பர் கேட்டு அச்சிக்கப்பட்டது தெரியும். பாபுல் ஃபஹத் என்ற அந்த முக்கியமான கேட்டு, முக்கியமான பகுதி, அந்த பகுதியை கட்டிவிட்டு அதை யாரை வைத்து திறக்கலாம் என்று நினைத்த பொழுது சவுதியில் உள்ள எல்லா மக்களும் சொல்றாங்க மன்னர் ஃபஹதே திறந்து வைக்கட்டும். இப்ப இருக்காரு பாருங்க அப்துல்லா, இவருக்கு முன்னாடி மன்னர் ஃபஹத் இருந்தாரு, அவரே திறந்து வைக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா மன்னர் ஃபஹத் சொல்றாரு அந்த வாசலுக்கே என் பேரை வச்சு ஆரம்பிச்சிருக்குது, என் பேர்ல தான் அந்த வாசல் இருக்குது, அதனால நான் திறக்கிறது நல்லா இல்ல, யாராவது தலை சிறந்த அறிஞர் வச்சு திறக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லா அறிஞர்களாலும் எல்லா சவுதி பிரமுகர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரமுகர் அதற்கு அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அந்த பாபுல் ஃபஹதை திறந்து வைக்கின்றார்கள். காபத்துல்லாவுடைய முக்கியமான வாசல், அந்த அரண்மனை முக்கியமான வாசலை அந்த அளவுக்கு சவுதி மக்களிடத்திலும் சவுதி ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் உலகாவிய முஸ்லீம்களிடத்திலும் ஒரு இந்திய முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக கருதப்பட்டவர்கள் மௌலானா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று போற்றப்படக்கூடிய அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் சமீபத்திலே 2000 தான் இறந்தாங்க. 2000 சரியா ஜனவரி அந்த பிறந்த அன்னைக்கு நினைக்கிறேன், ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நினைக்கிறேன். அதாவது ஜனவரி 2000 ஜனவரி 1 அப்பதான் இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. ஞாபகத்துல இருக்காவது என்னங்க புரியல? அது வேற பிரச்சனை, இது இஸ்லாமிய பிரச்சனை சொல்றேன். இந்திய முஸ்லீம்கள் மேல நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஹதீஸ்களை கோர்வை செய்த வரலாறு பார்க்கும் பொழுது இதுல மனன சக்தி எவ்வளவு முக்கியம் பார்க்கணும். மனன சக்தி வந்து ரொம்ப முக்கியம். அந்த மனன சக்தியை நாம வந்து பயான்களை கேட்கறது பூரா ஓகே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 காது கொடுத்துருக்கான், ஒன்னு இன்புட் ஒன்னு அவுட்புட்,
ஒரு வழியா வர வச்சு ஒரு வழியா வெளித்தள்ளி ஒரு காதல வாங்கினவர்களை வெளித்தள்ளுங்கிறதுக்காண்டி இல்ல, நல்ல மனசுல இருத்தணும், அந்த வரலாறுகளை மனசுல ஞாபகப்படுத்திக்கணும். 2000 நடந்தது என்னன்னு சொன்னா 2000 அதாவது இங்கிலீஷ் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். இந்தியாவிலிருந்து ஒரு விமானம் கடத்தப்பட்டு கந்தாருக்கு எடுத்து செல்லப்பட்டது ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகளால். ஞாபகம் இருக்குதுங்களா? பிஜேபி கவர்மெண்ட்ல அந்த நேரத்துல தான் ஆப்கானிஸ்தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க மூலமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள தன்னளவிலே அழைத்துக் கொள்கிறான். அலிமியா ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயிடுறாங்க. அந்த அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது அவங்க இஸ்லாத்திலே வரலாறு பத்தி ரொம்ப அற்புதமான வரலாறு எழுதுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற வரலாறுகளை பெரும்பாலும் வந்து அவங்களுடைய கிதாபுகளை வந்து எடுத்தா நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எதுவும் நான் எங்கேயும் போய் ஆராய்ச்சிலாம் பண்ணல. அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அவ்வளவு கஷ்டப்பட்டு அற்புதமான கிதாபுகள் எழுதி வச்சிருக்காங்க. தாரீக் தாவத் வல் அஸீமத் சொல்லி உருதுல, அதே இங்கிலீஷ்ல வந்து தி சேவியர்ஸ் ஆஃப் இஸ்லாம் சொல்லி இங்கிலீஷ்லயே வந்திருக்கு அந்த கிதாபு. அதே மாதிரி அரபில இந்த கிதாப் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கிதாபுகள் உலகம் முழுவதும் அது பரப்பப்பட்டிருக்குது. அவ்வளவு ஒரு அற்புதமான கிதாபு. அந்த கிதாபுல என்ன செய்திகள் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அந்த கிதாபுல அலிமியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் ஒரு பகுதிக்கு பரவும் பொழுது அதனுடைய தூய்மை வடிவத்தில் பரவும் பொழுதுதான் அந்த இஸ்லாம் முழுமையான இஸ்லாமாக இருக்கும், மக்களுக்கு மத்தியிலே நல்ல முறையில் பரவும். கலப்பட இஸ்லாமாக அந்த பகுதிக்கு பரவிவிட்டால் அதுக்கப்புறம் அந்த கலப்படத்தை எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிடும். எப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவன் கையிலோ காலிலோ உடலிலோ ஏதோ ஊனம் ஏற்பட்டா அந்த ஊனத்தை சரி பண்றது ஈஸி. பிறக்கும் போதே ஊனமா வச்சிருச்சுங்களேன், அந்த ஊனத்தை சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படிதானுங்களே? பிறக்கும் பொழுதே ஒருத்தர் பார்வை இல்லாம பிறந்தார்னா அந்த பிறவி கூட குணமாக்க முடியாது. இடையில பார்வை போச்சுன்னா குணமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இஸ்லாம் வரும்பொழுதே அது ஊனத்தோடு அல்லது கலப்படத்தோடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை சரிபடுத்த ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு அலிமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. முதலில் இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்ததும் கலப்படத்தோடு தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தது அரபு மக்கள் வழியாக வரல. எங்கெங்கெல்லாம் அரபு மக்கள் வழியாக இஸ்லாம் போச்சோ அங்கெல்லாம் தூய்மையான இஸ்லாம் போச்சு. எங்கெங்கெல்லாம் செகண்ட் ஹேண்டா இஸ்லாம் வந்துச்சோ, அதான் நேரடி அரபு மக்கள் வழியாக வராம ஒரு இன்னொரு வாசித்தா மூலமாக இன்னொரு இடை மீடியேட்டர் மூலமா இஸ்லாம் வந்துச்சோ அங்கெல்லாம் கலப்படத்தோட தான் வந்துச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு முதல் இஸ்லாம் வந்த சோதரர்களே பாரசீகத்தின் வழியாக தான் வந்துச்சு. பாரசீகத்தின் வழியாகவும் ஆப்கானிஸ்தான் வழியாக தான் இஸ்லாம் வந்துச்சு. அதனால பாரசீகத்தின் வழியாகவும் ஆப்கானிஸ்தான் வழியாக இஸ்லாம் வந்ததுனால அந்த பாரசீக கலாச்சாரமும் அந்த ஆப்கானிய கலாச்சாரமும் எல்லா விதமான பிதாத்துகள் அனாச்சாரங்களும் கலந்துதான் இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து இந்தியாவிலிருந்து பிதாத்துகளை முழுமையாக ஒழிக்க முடியல. எவ்வளவோ அறிஞர்கள் பாடுபடுறாங்க, எவ்வளவோ அறிஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்போம். வடநாட்டிலே யூபியில ஒரு மிகச்சிறந்த ஆலிம், தாருல் தேவபந்த் வாரசாவை சேர்ந்த ஆலிம். அவங்க பிதாத்துகளை கண்டிச்ச மாதிரி அவங்க கிதாபுகளை படிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வஹாபி என்று ஒதுக்கப்பட்டவர்கள். அவ்வளவு தரை சிறந்த இமாம்கள் பிதாத்துகளை பற்றி அனாச்சாரங்களை பற்றி மக்களுக்கு பயான் பண்ணி கூட இன்னும் மக்கள் பிதாத்திலே அனாச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறாங்கடா. காரணம் என்னன்னு சொன்னா இந்தியாவுக்கு இஸ்லாம் வரும்போதே கலப்படத்தோட வந்துச்சு. இது அலிமியா ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப அனலைஸ் பண்ணி எழுதுறாங்க. அதனால என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னா, இஸ்லாம் பல நாடுகளுக்கு பல கண்டங்களுக்கு பரவும் பொழுது கலப்படத்தோட போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஆகும் சொன்னா அந்த இஸ்லாத்தை அதற்கு பிறகு சரிபடுத்த ரொம்ப கஷ்டம். அதனால அவசர தேவை என்னவென்றால் நாம் ஹதீஸ்களை கலப்படத்திலிருந்து ஃபில்டர் பண்ணணும், ஹதீஸ்களை தொகுக்கணும், ஹதீஸ்களை வடிகட்டி எடுக்கணும். இது ஒரு அவசிய தேவைங்கிறத உலமாக்கள் உணர்ந்தார்கள். அதுதான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முக்கிய பணியாக ஆரம்பித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. பிற்காலத்தில் மீண்டும் அந்த பணி உயிர் தெளப்படுகின்றது. மீண்டும் அந்த பணி என்ன ஆகுது? உயிர் தெளிகின்றது. இந்த உயிர் தெளும் பொழுதுதான் ஹதீஸ்களை கோர்வை செய்யக்கூடிய பணியும் அதைத் தொடர்ந்து மார்க்க மசாயல்களை அதாவது ஃபிக்ஹ் சட்டங்களை கோர்வை செய்யக்கூடிய பணியும் ஒரே நேரத்தில் ஆரம்பமாகின்றது. ஹதீஸ்களை கோர்வை செய்யக்கூடிய பணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மார்க்க சட்டங்கள் அதாவது என்னென்ன மசாயல்கள் என்னென்ன சட்டங்கள் அந்த ஹதீஸிலிருந்து தொகுக்கப்படக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள் இவைகளை கோர்வை செய்யக்கூடிய வரலாறும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறது. எப்போ சொன்னா சுமார் ஹிஜ்ரி 150 ஆரம்பிக்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சுமார் 140 வருடங்களுக்கு பிறகு இந்த ஹதீஸ்களை கோர்வை செய்யக்கூடிய பணியும் அதே மாதிரி ஃபிக்ஹ் கலைகளை கோர்வை செய்யக்கூடிய பணி ஒரு நேரத்தில் ஆரம்பமாகின்றது. அப்பொழுதுதான் பல்வேறு அறிஞர்களை அல்லாஹ் பாருங்க இதற்கென்று அர்ப்பணித்த சில அறிஞர்களை அல்லாஹ் உருவாக்குறான். அதாவது நம்ம யோசிக்கணும், இப்படி அந்த அறிஞர்கள்லாம் வந்து தங்கள் வாழ்க்கையை இந்த ஹதீஸ்களை கோர்க்கிறதுக்காண்டி ஹதீஸ்களை சுத்தப்படுத்துறதுக்காண்டி நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஹதீஸ்களை கலப்படத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்காக ஃபில்டர் பண்றதற்காக இப்படி வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த ஹதீஸ்களை தோற்பதற்காக ஹதீஸ்களை ஃபில்டர் பண்ணுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
சாதாரண மக்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இதுக்காக வேண்டி இப்ப உங்களை மாதிரி எங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் இந்த பணியை செய்யவே முடியாது. இதற்கென்று சில வலிமை உள்ள மக்களை, எத்தகைய வலிமை? உடல் வலிமை, மன வலிமை, ஞாபக வலிமை. ஹதீஸ்களை கோக்குறது ரொம்ப முக்கியமான திறமை என்ன? ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். ஞாபக சக்தி இது எல்லாம் ஒரு சேர இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடைய ஞாபக சக்தி பின்னாடி ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்து மெமரி கார்டு சொல்றாங்க பாருங்க. மெமரி கார்டு 1 GB 2 GB 3 GB பாருங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஞாபக சக்தியை பார்த்தா 10 GB அல்ல 100 GB 1000 GB எல்லாம் தோத்து போயிடும். நீங்க 100 GB ஒரு 1000 GB உள்ள ஒரு கார்டை வந்து நீங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஞாபக சக்தியோட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த 100 GB 1000 GB கார்டு எல்லாம் தோத்து போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாபக சக்தியையும் நல்ல மூளைத்திறனையும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்திருந்தான். இதே மாதிரி பெரிய திருமிதி ரஹ்மத்துல்லாஹி, ஹஜ்ரத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, இது போன்ற ஆட்களை என்ன பண்றான் பாருங்க, அல்லாஹ் உருவாக்குறான். இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி காமாசம் ஆட்களை வச்சு அந்த பணி செய்ய முடியாது. இதுக்குன்னு உள்ள ஆட்களை வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குறான். அவர்களுடைய மூளை திறனை, அவங்களுடைய ஞாபக சக்தியை இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருடைய அந்த மெமரி கார்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மெமரி கார்டு காணாம போயிடும், காலாவதியா போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹதீஸ்களுக்கு ஹதீஸ்களை கோர்வை செய்வதற்கும் ஹதீஸ்களை சுத்தப்படுத்துவதற்கு என்று ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் பாருங்க. அந்த அறிஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஞாபக சக்தியும் அறிவையும் கொடுத்திருந்தான். எப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சஹாபாக்கள் சில செய்திகளை கேட்கறாங்க. அதை சஹாபாக்கள் அப்படியே இந்த உம்மத்துக்கு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கூட மாத்தல கூட்டல குறைக்கல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ஜத்துல் விதா என்பது அரஃபா மைதானத்தில் வைத்து ஒரு கடைசி ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபல்யுபல்லிகுல் ஹாதிரு அஷாஹிது அல் காயிப. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் ஹதீஸை கொண்டு போய் சேர்த்துருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இல்லாத மக்கள்ங்கிறது ஒண்ணு அந்த காலத்துல இஸ்லாத்தை முஸ்லிம்களா இருந்து அந்த சபையில கலந்து கொள்ளாத மக்கள், அல்லது அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். உங்க ஹயாத்திற்கு வரை எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ருப்ப சாமிஇன் அவ்ஆ மின் முத்தகல்லிமீன். அதாவது உங்கள் பேசக்கூடிய எத்தனையோ பேரை விட கேட்கக்கூடியவர்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். சில சமயங்கள்ல நாம சில செய்திகளை சொல்லுவோம், ஆனா பேசக்கூடிய என்னை விட கேட்கக்கூடிய உங்களே எத்தனை பேர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களா இருப்பீங்க. சில சமயங்கள் நான் பேசும்பொழுது நாமளே தப்பு செஞ்சா கூட நீங்க எடுத்து கொடுப்பீங்க. சில பேர் அது தானே அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க சொல்றீங்க இல்லையா? ஏதாவது நம்ம மாத்தி சொன்னோம்டா, அது 2 நாளைக்கு முன்னாடி அல்ல போன வருஷம் நீங்க பயான் சொல்லும் போது இப்படி சொன்னீங்க, ஆனா இப்ப மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ கேட்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய மக்களை விட ஞாபக சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. அதனால நீங்க இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் யாரெல்லாம் பாக்குறீங்க அத்தனை மக்களை கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த தீன் அல் இஸ்லாத்தையும் என்னோட உபதேசங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க, அவர்கள் பாதுகாப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. அந்த அடிப்படையில் உத்தம சஹாபாக்கள் தங்களுக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் அப்படியே கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா அதுல சஹாபாக்கள் ரொம்ப பயந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பூரா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவர்களும் ஓரளவு எழுதி வைக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டது, ரசூலுல்லாஹ் சொல்ல தான் கேட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தனக்கு விளங்குன இதை பூரா என்ன பண்றாங்க, ஓரளவு எழுதி வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அவங்க சக்கராத் நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் கூட சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு ஹதீஸ் கோர்வை எழுதி வச்சிருக்காங்க, சொன்ன ஹதீஸ்களை பூரா கோர்த்து எழுதி வச்சிருக்கேன், அதை என்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்பாக தீ வச்சு கொளுத்திரு, என் உயிர் பிரிவதற்கு முன்பாக தீ வச்சு கொளுத்திரு அப்படின்றாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்ன தந்தை என்ன சொல்றீங்க? இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன். சஹாபாக்கள் வரலாறு பத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாறு சொல்லியிருக்கிறேன். அப்ப அப்துல் ரஹ்மான் கேக்குறாங்க, என்ன தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் கிதாப நீங்க ஹதீஸை தோத்து வச்சிருக்கீங்க, அதையும் கொளுத்த சொல்றீங்கங்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய மரண தருவாய் நெருங்கிடுச்சு, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கால் சரியா கேட்டுப்படும் ரசூலுல்லாஹ் இருந்து அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்னு சொல்லிருக்கு, நான் இதை தப்பா விளங்கி இருப்பணும், அப்படி ஒரு கால் நான் தவறா விளங்கி அது இந்த நான் எழுதிய அந்த செய்தி இந்த உம்மத்துக்கு கிடைத்தால் இந்த உம்மத்து கியாமத் நாள் வரை வழிகட்டு போறதுக்கு நான் காரணமாயிடுவேனே, அதனால அதை கொளுத்திருங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பண்றாங்க, தன்னுடைய மகனுக்கு உத்தரவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரொம்ப பேணுதலாக ரொம்ப கவனமாக இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு பிறகு வந்த ஷியாக்கள் காலத்துல தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா தாறுமாறாக கலப்படம் செய்யப்பட்டது. பிறகு மீண்டும் சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலோடு எவ்வளவு ஒரு அக்கறையோடு எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ஹதீஸ்களை கோர்த்தார்களோ அதே பேணுதலோடு அதே அச்சத்தோடு பின்வரக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் கபூல் செய்யப்பட்ட அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த காரியத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நல்லடியார்கள் அந்த பண்றாங்க. அதே பேணுதலோடு அதே இறையச்சத்தோடு அதே தக்வாவோடு இந்த ஹதீஸ்களை கோர்வை செய்றாங்க. இப்ப
இப்படி இந்த அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நல்லடியார்கள், இந்த சாலிஹீன்கள், இந்த முஹத்தீஸ்கள், இவங்களுக்கு ஹதீஸ்களை கோர்க்க ஆரம்பிச்ச உடனே இதுல இந்த கலையின் மீது, இந்த ஹதீஸ்களை கோர்க்கக்கூடிய கலையின் மீது எவ்வளவு ஆர்வம் வந்துருது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஆர்வம் வந்துருது அப்படின்னு சொன்னா, இந்த பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வர்றது இல்லையா? தூக்கம் வராது. இதுதான், இந்த பணிதான் அவர்களுக்கு சாப்பாடு, இந்த பணிதான் அவர்களுக்கு தூக்கம், இந்த பணிதான் ஓய்வு, இந்த பணிதான் மனைவி, இந்த பணிதான் மக்கள். அந்த அளவுக்கு எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பரப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்தார்களோ அதுபோன்று இந்த நல்லடியார்கள் சாலிஹீன்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸ்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை தொகுத்து பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு வழங்குவதற்காக அவர்கள் தங்களை வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு சகோதரர்களே, ஹதீஸ்களை படிச்சு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், இது லைஃப், இது சஹி அப்படின்னு சொல்லி. இந்த லைஃபான சஹியான ஹதீஸ், லைஃப்ல பலகீனமான ஹதீஸ், இது சஹி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ங்கிறமே, இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் சொல்லி நம்ம ஈஸியா ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ஹதீஸை அவர்கள் பலகீனமான ஹதீஸா நிரூபிப்பதற்கு, அல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸா நிரூபிப்பதற்கு எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க. தியாகங்களை பார்த்தோம்னா சகோதரர், அதுக்கு ஒரு அளவு கிடையாது. அந்த தியாகங்களுக்கு ஒரு எல்லை கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அறிக்கையில் என்ன பண்றாங்க, தியாகம் பண்றாங்க. அப்படி அவர்களுடைய வரலாற்றை, ஒரு சில வரலாற்றை பார்த்தோம் சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு ஹதீஸ்களிலேயே மிக ஹதீஸ் கலையில மிக உன்னதமான இடத்தை பெற்ற ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ்களை தொகுக்கும் பணியை ஆரம்பிச்ச வயசு எத்தனை வயசு தெரியுமா? அவருடைய 14வது வயசுல ஆரம்பிக்கிறாங்க. 14வது வயசுல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 14வது வயசுல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து அவர்கள் வாழ்க்கையிலே பயணம் செய்த மைல்கள் மட்டும் 40,000 மைல்கள். அவர்கள் வாழ்க்கையில ஹதீஸ்களை தேடி பயணம் செய்த மைல்கள் மட்டும் 40,000 மைல்கள். அவர்களுக்கு கிடைச்ச ஹதீஸ் 1,80,000 ஹதீஸ்கள் கிடைக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடைச்ச ஹதீஸ் 1,80,000 ஹதீஸ். அந்த 1,80,000 ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப் இருக்குது பாருங்க, சஹீஹ் புகாரி, அந்த 2 பாகத்திலும், இன்னைக்கு 2 பாகமா இருக்குது, 3 பாகமா இருக்குது, அவங்க காலத்துல அது ஒரே பாகம் தான். அந்த சஹீஹ் புகாரி என்ற கிதாபிலே 1,80,000 ஹதீஸ்ல இருந்து அவர்கள் ஃபில்டர் பண்ணி சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்து எத்தனை ஹதீஸ் தெரியுமா? வெறும் 12,000 ஹதீஸ். எத்தனை ஹதீஸ் இல்லங்க? கிட்டத்தட்ட 40,000 மைல்கள் பயணம் செய்து 1,70,000 ஹதீஸ்கள் அவருக்கு பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து அதுல ஃபில்டர் பண்ணி இந்த உம்மத்துக்கு கொடுத்த சஹீஹான கிதாப் ஹதீஸ் வந்து வெறும் 12,000 ஹதீஸ்கள் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு சஹீஹ், அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம், இந்த 2 கிதாபுமே இன்னைக்கு சொல்லுவாங்க அஸஹுல் கிதாபி தஹத ஸமாஇ பஅத கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு இந்த வானத்தின் கீழே இருக்கக்கூடிய வேதங்களில், நூல்களில் மிக மிக உறுதியான ஆதாரப்பூர்வமான நூல் சஹீஹ் புகாரி தான். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்த அந்தஸ்து எதுங்க? இன்னைக்கு சஹீஹ் புகாரிக்கு இஸ்லாத்துல அந்த அளவுக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு, எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய தக்வா, அல்லாஹ் அந்த மாதிரி முத்தகங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ஹதீஸ்களை தொகுப்பதற்கு ஏதோ காமசம் ஆட்களை தேர்ந்தெடுக்கல. சும்மா நீங்க பயான் பண்றது யாருனாலும் பயான் பண்ணிட்டு போயிடலாம். விடிய பயான் பண்ணி சுபூத்துல தூங்கலாம், அல்ல விடிய பேசிவிட்டு என்ன சொல்லுவாங்களா, விடிய சீரத்தவி பேசிட்டு விடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹுக்கும் ஹதீஜா நாய்க்கு என்ன உறவுன்னு கேட்டாங்களா, அந்த மாதிரி என்ன உறவுன்னு கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்களை தொகுப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த முஹத்தீஸ்கள் தக்வாவிலும் இறையச்சத்திலும் எவ்வளவு உன்னதமாக, எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ வந்து சஹீஹா இல்ல லைஃபா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறனா என்ன பண்ணுவாங்களா, உடனே போய் குளிச்சுட்டு வந்து பொது செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உட்கார்ந்து ஸலவாத் ஓதுவாங்களா. ஸலவாத் வந்து அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணுவார்களா. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு தங்களுடைய அந்த பணியை அமைச்சுக்கிட்டதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்நாள்ல, நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்நாள்ல அந்த மாதிரி பண்ணலாம் சாதிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு நம்முடைய சாதாரண மூளையை வச்சு அது எப்படிங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஒரு வாழ்க்கையில வந்து 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 60 வருஷம் வாழ்ந்தாருன்னா 14வது வயசுல தான் அவர் பணி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்னைக்கு புதர்க்கம் பேசுறவங்க பேசுவாங்க 14வது வயசுல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 14 வயசுல இருந்து அவர் வாழ்ந்தது வந்து மொத்தமே 46 வருஷம் தான். 46 வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம்னு வைப்போம். 46 வருஷத்துல 8 மணி நேரம்னா 3ல ஒரு பங்கு போயிடுச்சு, 15 வருஷம் போயிடுச்சு. மீதி இருந்து எத்தனை வருஷம் தான்? 31 வருஷம் தான். 31 வருஷத்துல மனைவி மக்களுக்கான வியாபாரம் பண்ணது, கொடுக்கல் வாங்கல், இதுல ஒரு 4 மணி நேரம் போச்சுருவீங்க. அப்படி பார்த்தா ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. மீதி இருந்தது வந்து 25 வருஷம் தான். 25 வருஷத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு மனுஷன் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணா இத்தனை கிலோமீட்டர் தானே பிரயாணம் பண்ண முடியும். இப்படி இத்தனை மைல்கள் பிரயாணம் பண்ணா 25 வருஷத்துல எத்தனை மணி பிரயாணம் பண்ண முடியும். அப்ப இப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா நம்ம மூளை குழம்பி போயிடும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தக்வாவின் காரணமாக, இறையச்சத்தின் காரணமாக அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். என்ன பரக்கத்துங்க? செல்வத்தை அல்ல, அவருடைய நேரங்களிலே பரக்கத்தை கொடுத்தான். நாம அந்த வேலையை செஞ்சா 5 மணி நேரம் ஆகுண்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேலையை அவர்களுக்கு 5 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்தான். இதான் நேரத்துல பரக்கத்துங்கிறது. இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியாது இந்த பணியை எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி. காரணம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்துங்க. அவர்கள் ஒரு நபியாக இருந்து பணியாற்றியது 23 வருடங்கள். இன்னைக்கு நாம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம், அவங்க நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான், அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் உதவி செஞ்சான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்க மூளை குழம்பி போய் நிக்கிறாங்க. இந்த ஒரு மனிதர் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாகவோ அல்ல அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருது, ஹெல்ப் வருது, அவங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இதெல்லாம் அவங்க நம்புறது இல்ல. இவர் ஒரு மனிதர் 23 வருஷத்துல இப்படிப்பட்ட சாதனைகளை சாதிக்க முடியுமான்னு பார்த்தா அவங்க மூளை குழம்பி போயிடுறாங்க. எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அந்த மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் தக்வாவோடு இறையச்சத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் தரப்பிலிருந்து என்ன பண்றான்? உதவிகளை செய்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸ்களை கோர்வை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுக்கு தெரியாமலேயே, இந்த ஹதீஸ்களுக்கு தெரியாமலே இந்த நல்லடியார்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த முஹத்திஸ் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அவங்கள போல எண்ணிக்கையில் கிடையாது. இது ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்கள் இருக்கிறாங்க. முஹத்திஸ்கள்ல ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்கள் இருக்கிறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்கள்ல இவர்களுக்கு தெரியாமலே என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல காரியம் நடக்குது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க ஹதீஸ்களை துவக்கும் பொழுது உதாரணமா இவங்க யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தகவல் வருது, அப்துல் காதர்ங்கிறவர்கிட்ட ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் சைதாப்பேட்டையில இருக்கிறாரு. உடனே இங்கே சைதாப்பேட்டைக்கு போறாங்க பயணம் பண்ணி. நான் சொல்றது நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி மெட்ராஸ் சிட்டிக்குள்ள சொல்றேன். அவங்க போனது நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கிறாங்க. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கிறாங்க. அப்துல் காதர் ஹதீஸ் கேள்விப்பட்டு போறாங்க. அங்க போன உடனே அந்த அப்துல் காதர் கேட்கறாங்க, முதல்ல அந்த அப்துல் காதருடைய முழு ஹிஸ்டரி எடுக்கிறாங்க, அவருடைய பயோடேட்டா. இவர் யாரு? இவர் நல்லவரா இல்ல இவர் அதிகமா போய் சொல்றவரா? போய் எத்தனை % போய் சொல்லுவாரு? ஏன்னா இன்னைக்கு நமக்கு மத்தியில பாத்தீங்கன்னா சில பேர் பேச, நானே சொல்லுவேன், அவர் பேசுறாரா அதுல ஒரு 30% ஆடி கழிவு அப்படிங்குவேன். சில பேர் பார்த்தா அவர் 50% ஆடி கழிவு. ஆடி கழிவுனா என்னங்க? டிஸ்கவுண்ட். அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடணும். அவர் பெரிய பிரம்மாண்டமா உருவெடுத்து பேசுவாரு, பார்த்தா 50% உண்மையா இருக்கும், 50% அதில் கழிடும், அதை டிஸ்கவுண்ட் தள்ளிடணும். சில பேரை பாத்தீங்கன்னா 90% டிஸ்கவுண்டா இருக்கும். இப்படிலாம் இருப்பாங்க. இதை யார் பண்றாங்கன்னா, அந்த இமாமே அப்துல் காதர்ங்கிறவர்கிட்ட ஹைதாப்பேட்டையில ஒரு ஹதீஸ் இருக்குன்னா அவரை தேடி போய் முதல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறாங்க, அவருடைய பயோடேட்டா, இவருடைய பேச்சுல எத்தனை % டிஸ்கவுண்ட், இவர் பெரும்பாலும் பொய் பேசுறவரா இல்ல எப்பாவது பேசுறவரா இல்ல பொய்யை பேசாதவரா, இவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருந்துச்சு, இவருடைய தக்வா, இவருடைய இபாதத்து, இவருடைய அகலாக்கு எல்லாத்தையும் எடுப்பாங்க. எல்லா பயோடேட்டாவையும் எடுத்துட்டு ஓகே இவர் அப்துல் காதர், இவரை பொறுத்தவரை இவருடைய பயோடேட்டா ஓகே. சரி, இப்ப கேட்பாங்க உங்களுக்கு யார் சொன்னது? அப்துல் காதர் எல்லா பயோடேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யார் சொன்னது? அப்துல் காதர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் பேசி சொன்னாரு. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ராயபுரத்தில் இருக்காரு. உடனே சைதாப்பேட்டையில இருந்து ராயபுரத்துக்கு வருவாங்க. சைதாப்பேட்டை தெற்குல இருந்து வடக்க வருவாங்க. வடக்க வந்து அங்க அல்லாஹ் பிச்சை போவாங்க. அல்லாஹ் பிச்சை அவருடைய பயோடேட்டா பூரா எடுப்பாங்க. எடுத்து இவர் நல்லவரா வல்லவரா, இவர் தக்வா உள்ளவரா, இறையச்சம் உள்ளவரா, இவருடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய ஃபேமிலி என்ன, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஓகே இவரு டிக். யாரு? அல்லாஹ் பிச்சையும் டிக்கு. உங்களுக்கு யார் சொன்னாங்க? எனக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரு. அவர் எங்க இருக்காரு? அவர் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறாரு. போ மறுபடியும் கூடுவாஞ்சேரிக்கு. நமக்கு இது நம்ம ஒரு ஹதீஸ் உங்கள்ட்ட சொல்லி எங்க ஒரு ஹதீஸுங்க, இந்த ஒரு ஹதீஸ் எடிட்ல எடுத்துட்டு வாங்கட்டாக்கா நமக்கு நாக்குல நுர தள்ளிடும். இது போயிட்டு வரதுக்குள்ள அது நம்ம பைக் இருக்குது, கார் இருக்குது, ஏசி கார் இருக்குது, சூரியனுடைய வெப்பமே தெரியாத அளவுக்கு போறது வசதி இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தோம். அட போங்க 3 பேர் இடத்துல உயிர் போயிடுச்சு, 4 பேர் இருக்கிறாங்க, யார் எடுக்கிறது அப்படின்னு ஓரத்தில் போயிடுவோம். உதாரணம் நடந்து நான் சொல்றேன், குடுவாஞ்சேரிக்கு போவாங்க. அங்க அப்துல் ரஹ்மானுடைய முழு வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுப்பாங்க. எடுத்து எல்லாம் டிக். உடனே இப்போ உங்களுக்கு யாருக்கு சொன்னது? எனக்கு ஒரு மொய்தீன் பீச்சை சொன்னாரு. அவர் எங்க இருக்காரு? அவர் திருவெட்டியூர்ல இருக்காரு. மறுபடியும் அங்கேயிருந்து திருவெட்டியூருக்கு. இப்படி 7-8 பேர் எடுத்த பிறகு 8வது ஆளை ஒருத்தர் எடுப்பாங்க. 7 பேர் டிக் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே இவர் ஓகே ஓகே. 8வது ஆளு இவர் எப்பமாவது போய் சொல்லுவாருங்க, ஹதீஸ் லைஃப் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த ஹதீஸ் 7 பேர் சரியா இருப்பாங்க. 8வது ஒரு நபர் இவரு கொஞ்சம் எப்பமாவது போய் சொல்ற பழக்கம் உள்ளவர். உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த ஹதீஸை எனக்கு இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹத்தஸனா அப்துல் காதர், எனக்கு அப்துல் காதர் அறிவித்தார். அன் அல்லாஹ் பிச்சையிடம் இருந்து, அன் அப்துல் ரஹ்மான்,
அன் மொய்தீன் பிச்சை, அன் ஃபுலா அன் ஃபுலா அன் ஃபுலா அன் சோ அன் சோ சோ அன் சோ எல்லாம் அறிவிச்சாங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்ச பிறகு இந்த அறிவிப்பு தொடரிலே இந்த கடைசியில் இருக்க பாருங்க சோ அன் சோ இவர் பலகீனமானவர். ஹதீஸை விட்டுற மாட்டாங்க. ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸிலே இவர் பலகீனமானவர். இப்படி 1,80,000 ஹதீஸ்கள் கொடுத்திருக்கிறாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனாலேயே அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்களுடைய பார்வையை போயிடுச்சுங்க, கண்ணு குருடா போயிடுச்சு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ கூட அவங்களுடைய அந்த ஹதீஸ்களை கோர்க்கக்கூடிய கோர்வைசியங்களை பணியை விடல. இதே மாதிரி ஒவ்வொரு இமாமும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் நஸஈ, ஹஜ்ரத் தாரகுத்னி, ஹஜ்ரத் மாலிக், ஹஜ்ரத் அஹ்மத், ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி எல்லா இமாம்களுமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு முஹத்தீஸ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு முஹத்தீஸ், 4 இமாம்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாருங்க அவங்க ஒரு முஹத்தீஸ். அவங்க மொத்தா மாலிக் ஒரு கிதாப் எழுதி இருக்காங்க. இந்த மொத்தா மாலிக் சஹீஹ் புகாரிக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ், அவ்வளவு உறுதியான ஹதீஸ் கிதாப் எழுதி இருக்காங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி தஹாவி, மொத்தா தஹாவி, மொக்தா முஹம்மது, இப்படி இந்த ஹதீஸ் கிதாபுடைய பேர் நம்ம கேட்டாலே நமக்கு தலை சுத்தி போயிடும். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக சில சேவியர்களை, சில புனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த புனிதர்கள் மூலமாக இந்த ஹதீஸ்களை அல்லாஹ் தொகுத்தான். இப்படி செய்யும் பொழுது, இப்படி ஒவ்வொருத்தரையா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த கலைக்கு பேரு அஸ்மாவுர் ரிஜால் கலை என்றது ஏற்படுகின்றது. நான் சொன்ன பாருங்க, இவங்களுக்கு தெரியாம ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தோற்கும் பொழுதும் அந்த வாழ்க்கை சும்மா விட மாட்டாங்க. நான் அப்துல் காதரை பத்தி விசாரிச்சேன், அப்துல் காதர் இப்படிப்பட்டவர், ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கருப்பு புள்ளி இருக்குது, அவருடைய வாழ்க்கை பூரா எழுதிடுவாங்க. அடுத்தபடி அல்லாஹ் பிச்சை பத்தி யோசிச்சு விசாரிச்சேன், அவர் இப்படி அவருடைய பயோடேட்டா பூரா எழுதிடுவாங்க. இப்படி எழுதப்பட்ட நபர்கள் மட்டும் என்ன காரணம்? அல்லாஹ் பிச்சையை பத்தி, அப்துல் காதர் பத்தி எதனால ஆராய்ச்சி பண்றாங்க? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸோடு சம்பந்தப்பட்டு விட்டார் ஒரே காரணத்துக்காக. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தொடரிலே இவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அவன் யார் குப்பனோ சுப்பனோ காமாவோ சோமாவோ ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டது. இப்படி பதிவு செய்யப்பட்டவருடைய வரலாறு மட்டும் சகோதரர்கள் 8 லட்சம் பேருடைய வரலாறு. அஸ்மாவுர் ரிஜால் இருக்குது, அஸ்மாவுர் ரிஜால் தனி கிதாபே இருக்குது. புகாரிக்கு விளக்க உரை எழுதின இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி சஹீஹ் புகாரிக்கு விளக்க உரை எழுதியவங்க, ஃபத்ஹுல் பாரிங்கிற கிதாப் எழுதியவங்க. அந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஸ்மாவுர் ரிஜால் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களை பற்றிய பேர் இருந்து பாருங்க. அதான் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு. இப்படி இதுக்குனே ஒரு கிதாபை தொகுத்துக்கிறாங்க, தஹதீபுத் தஹதீப் அப்படின்னு சொல்லி. தஹதீபுத் தஹதீப் அந்த கிதாபுக்கு பேரு. அந்த கிதாபிலே மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. இப்படி அஸ்மாவுர் ரிஜால் என்ற கலை ஏற்படுகின்றது. அந்த கலையை வைத்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சகோதரர்களே, அவர் உண்மையாளராக இருப்பாரு, நல்லவரா இருப்பாரு. ஆனா பாவம் அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கும். புகாரத்தில் அதையும் நோட் பண்ணுவாங்க. நான் அல்லாஹ் பிச்சை இடத்திலிருந்து கேட்டேன், அவர் நல்ல மனுஷன் தான், நல்லவர் வல்லவர் தக்வா உள்ள இறைச்சன் எல்லாம். ஆனா நான் ஹதீஸை கேட்ட வருஷம் அவருக்கு 65வது வயசு. அந்த நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி ஆகி போச்சு, மறந்து போச்சு. அதனால இந்த ஹதீஸிலும் அந்த ஞாபக குறைவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த ஹதீஸ் விலகினோம். இறைச்சம் உள்ளவராக இருப்பார், தக்வா உள்ளவராக இருப்பார், பொய்யெல்லாம் பேச மாட்டார், உண்மையாளராக இருப்பாரு. ஆனால் கடைசி காலத்தில் ஞாபக சக்தி மறதி ஏற்பட்டு போச்சு. அதனால நான் கேட்ட இந்த நேரம் இருந்து பாருங்க, அவருக்கு 60-65 வயசு. அந்த நேரத்தில் மறதி ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த அரிசி எடுக்க முடியாது. ஒண்ணுமில்லை, இமாம் பக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி இவர் ஒரு முஹத்தீஸ். இவங்க யார் அப்படின்னு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய உஸ்தாத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத். தூக்கம் வருதா? நல்ல சில்லுன்னு காத்தடிக்குது, ஏசியில வந்த மாதிரி. தூக்கம் வருதா? நான் நிறுத்தினா நீங்க போக முடியாது, அதாவது கொஞ்சம் முடிச்சுக்கங்க. ஏன்னா அதாவது இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுனாங்க, இந்த தலைமுறைக்கு இந்த இப்படிப்பட்ட தியாக வரலாறுலாம் தெரியாதனால இன்னைக்கு ஈஸியா இந்த அறிஞர்களையும் இந்த அறிஞருடைய கூற்றுகளையும் கொச்சப்படுத்திட்டு போயிடுறாங்க. சாமி சொன்னாருங்க, அபூ ஹனீஃபா வந்தாருங்க, ஹம்பலி இப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க கூட வேலைக்கார மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. காரணம் அவருடைய தியாகங்களும் அவருடைய தக்குவானிக்கு இந்த சமுதாயம் தெரியாதனால. இமாம் பக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாது. இவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன வயசுல இருக்கும் பொழுது தன்னோட உஸ்தாதிட்ட போய் என்ன பண்றாங்க, ஒரு முறையிடுறாங்க. அந்த முறையிட்டை பிற்காலத்தில் ஒரு கவிதையா சொல்றாங்க. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி, ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி ஃபஅவ்ஸானி லி அன் தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுஅதா லில் ஆசி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவிதை எழுதுறாங்க. நான் என்னுடைய உஸ்தாத் வக்கீ இடத்திலே
வக்கீ ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஷகௌதி இலா வக்கீஇன், நான் என்னுடைய உஸ்தாத் வக்கீ இடத்துல முறையிட்டேன். சூஅ ஹிஃப்லி, என்னுடைய மனத சக்தி ரொம்ப பலகீனமா இருக்குது அப்படிங்கறத நான் முறையிட்டேன். என்னுடைய மனத சக்தி ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொல்லி நான் என்னுடைய உஸ்தாத் வக்கீ இடத்துல போய் முறையிட்டேன். ஃபௌசானி அன்தரக்கில் மாசி, அவங்க எனக்கு என்ன தெரியும் வசீத் சாப்பிட்டாங்க, வசீத் சொன்னாங்க, அதாவது உபதேசம் பண்ணாங்க. அந்த ஞாபக சக்திக்கு என்ன மாத்திரை, வல்லார மாத்திரையா, வல்லார மாத்திரை சாப்பிடு, அல்ல வேற ஏதாவது மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லல. ஃபௌசானி அன்தரக்கில் மாசி, உனக்கு ஞாபக சக்தியில் பலகீனம் ஏற்பட்டால் உடனடியாக உன்னுடைய பாவங்களை குறைத்துக் கொள் என்று வசீத் செய்தார்கள். உன்னுடைய பாவத்தை குறைச்சிரு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது அது அல்லாஹ்வுடைய ஒளி. வ நூருல்லாஹி லா யுஅதா லில் ஆசி, இந்த அல்லாஹ்வுடைய ஒளி பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஆனா முதல்ல பாவத்தை குறைச்சிரு. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த இமாம்கள்ட்டையும் அன்னைக்கு இருந்த அந்த முத்தகை தக்வாதாரிகள்ட்ட அந்த ஞாபகத்தை நம்மகிட்ட இல்லாத என்னங்க காரணம்? நம்மகிட்ட பாவங்கள் பெருகி போச்சு. அதான் நம்ம கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, கேட்டு முடிச்சா நமக்கு மறந்து போயிடுது. உங்களை சொல்ல என்னை சேர்த்து சொல்றேன், நான் சொல்றதுனால எனக்கும் இந்த பயானம் வந்து நாளை சொல்ல தெரியுது. அந்த ஏன் எது குறிப்பெடுத்து பயானம் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு ஞாபகம் வருது. இப்ப நான் உங்க சொல்ற செய்திகள் பூரா நான் மதரசாக்களை ஓதுனதான் படிச்சதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் கிதாப் எடுத்து பார்த்தா குறிப்பெடுக்க முடியும். எனக்கு இந்த வரலாறு சொன்னாதான் ஒரு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணாதான் நான் ஒரு 1 மணி நேரம் செய்தி சொல்ல முடியும். ஏன் நமக்கு மத்தியில பாவங்கள் பெருகி போச்சு. இதுதான் வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தன்னுடைய மாணவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ என்னிடத்திலே உனக்கு ஞாபக சக்தி குறைந்து விட்டது என்று சொன்னால் லி அன்தரக்கில் மாசி, உன்னுடைய பாவங்களை விட்டுவிடு என்று எனக்கு வசிய செய்தார்கள். ஏனென்றால் காரணம் சொல்றாங்க, ஏனென்றால் ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, கல்வி என்பது அல்லாஹ்வுடைய ஒளி. வ நூருல்லாஹி லா யுஅதா லில் ஆசி, அல்லாஹ்வுடைய ஒளி பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. அந்த வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் ஒரு முஹத்திஸா இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது, அவங்க ஒரு முஹத்திஸா இருந்தாங்க. அவங்களை பத்தி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதும்போது எழுதுறாங்க, இவருடைய தந்தை அரசாங்க கருவூலத்திலே ஹசான்ஜியா இருந்தாங்க. ஹசான்ஜின்னு சொல்லுவாங்க. ஹசான்ஜின்னா அந்த அரசாங்க கருவூலத்தினுடைய பாதுகாவலர், அரசு கருவூலத்திலே அரசு ஊழியர், அரசு கருவூலத்திலே பாதுகாவலர் இருந்ததுனால வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய அவங்களுடைய தந்தையை நிறைய ஹதீஸ்ல மனப்பாடம் பண்ணிருக்காரு. அவனோட தந்தையும் நிறைய ஹதீஸ்ல மனப்பாடம் பண்ணிருக்காரு. ஆனால் தன்னுடைய தந்தை ஏதாவது ஒரு ஹதீஸ் சொன்னாங்கன்னா வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி உடனே எடுத்துக்க மாட்டாங்களா. அந்த ஹதீஸை வேறொரு நல்ல மனுஷன் யாராவது சொல்றான்னு பாப்பாங்களா, அந்த ஹதீஸை போன்று அவர் சொன்னால்தான் ஓகே எடுத்துப்பாங்களா. செகண்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க. யார்? தன்னுடைய தந்தை, தன்னை பெற்ற தந்தை அவர் சில ஹதீஸ்களை சொன்னால் கூட மாற்றுக்கிறது கேட்காம செகண்ட் ஒப்பீனியன் எடுக்காம இவருடைய கருத்தை எடுக்க மாட்டாங்களா. ஏன்னு சொன்னா அவங்க செஞ்ச ஒரே குற்றம், அவர் அரசு கருவூலத்திலே பொறுப்பாளர் தான் இருக்கிறார். அங்க என்ன வேணா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்பாவி மக்களுக்கு அநியாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படிப்பட்ட என்னுடைய தந்தை அரசு கருவூலத்தில் வேலை செய்யறதுனால அவர் சொல்லக்கூடிய ஹதீஸை நேரடியாக எடுத்துக்க மாட்டேன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்ட பிறகு தான் எடுப்பேன்னு சொல்லி வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தந்தை சொல்லக்கூடிய ஹதீஸை உடனடியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்களாம். இப்படி முஹத்திஸ்கள் இறையச்சத்திலும் தக்வாவிலும் உயர்தரமாக இருந்து, அதே மாதிரி மஸ்ஊதி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு முஹத்திஸ், மஸ்ஊதி ரஹ்மத்துல்லாஹி இவங்க யாருன்னு சொன்னா இமாம் முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹிங்கிற ஒரு அறிஞர். அவங்கள்ட்ட போய் ஒரு ஹதீஸ் கேட்க போறாங்க. இந்த மஸ்ஊதி ரஹ்மத்துல்லாஹி இமாம் முஆத் இப்னு முஆத் என்ற முஹத்திஸிடத்துல ஹதீஸ் கேட்கறதுக்காண்டி போறாங்க. போகும்பொழுது அவங்கள்ட்ட உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உங்கள்ட்ட நிறைய இருக்கதா கேள்விப்பட்டேன், எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, தான் குறிப்பெடுத்து வச்சு அந்த குறிப்பெடுத்து வச்சு படிக்கிறாரு. அந்த முஆத் இப்னு முஆத் என்ற முஹத்திஸ் வந்து அந்த குறிப்பை படிக்கிறாங்க. படிச்ச உடனே மஸ்ஊதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவங்களுடைய ஹதீஸை நான் ஏத்துக்க முடியாது, திருப்பி வந்துடுறாங்க. ஏன்னா இவருக்கு மனன சக்தி இல்ல. ஹதீஸ் கேட்டா தன்னுடைய மனசக்தி சொல்லணும், இவர் எழுதி வச்சுல படிக்கிறாங்க, அதனால மனசக்தி குறைவு அப்படின்னு சொல்லி அவங்க ஹதீஸை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி இவங்க எவ்வளவு பெரிய தக்வாதாரின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய இறையச்சம் உள்ளவர்னு சொன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோட சம்பந்தப்பட்டாருங்கிறதுக்காண்டி ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அவருடைய வாழ்க்கையை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவருடைய வாழ்க்கை நிறைய கள்ளம் கபடம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. கள்ளம் கபடம் இருந்த வாழ்க்கையா இருக்குது. உடனே அதை பூரா எழுதிடுறாங்க. இவர் ரசூலுல்லாஹி ஹதீஸ் அறிவிக்கிறாரு, ஆனால் இவருடைய வாழ்க்கை வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை, நிறைய பொய் சொல்றாரு, நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு எழுதிடுறாங்க. எழுதுன உடனே அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி வந்து இவர் பெரிய அரச பரம்பரை சார்ந்தவர், அரச குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் அவர் முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி வந்து உங்களுக்கு 10,000 தீனார் தர்றேன், தயவு செஞ்சு அந்த வரலாறு எடுத்து கொடுத்துருக்கீங்க, வரலாறு என்ன பத்தி கியாமத் நாள் வரக்கூடிய மக்கள் எல்லாம் என் குறைய தெரியற மாதிரி ஆக்கிறாதீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கற ஒரு விஷயத்தை சொன்னதனால நான் எழுத வேண்டியதாகி போச்சு. நீங்க 10,000 ரியால் 10,000 தீனார் அல்ல 1 கோடி தீனார் கொடுத்தாலும் இந்த வரலாறு அழிக்க முடியாதுன்றாங்க.
அவ்வளவு ஒரு பேணுதலான இமாம் முஆத் இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அவர்கள் தன்னுடைய ஞாபக சக்தியிலிருந்து சொல்லாமல் எழுதியதை வச்சு படிச்சதுனால அந்த மசூத் ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய ஹதீஸை ஏத்துக்க முடியாதுன்றாங்க. இப்படி இது இன்னும் பெரிய கூத்து என்ன தெரியுமா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவங்க, முக்கியமான இமாம்களை ஒருத்தவங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரகுத்னி என்ற முஹத்திஸ் வந்து லைஃப் அப்படிங்கிறாங்க, பலகீனங்கிறாங்க. யாருங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரகுத்னி என்ற முஹத்திஸ் வந்து லைஃப்ங்கறாங்க. அதே மாதிரி அபூ முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க ஒரு முஹத்திஸ், இவங்க தலை சிறந்த முஹத்திஸ். இந்த முஹத்திஸ் இவங்களுடைய பெற்றோருடைய தன்னுடைய தந்தையுடைய வரலாறு பத்தி எழுதும்போது சொல்றாங்க, இவருடைய தந்தை வந்து ஒரு தோட்டத்தில் போய், ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் போய் ஒருத்தர் வேலை செய்யறாங்க. இவருடைய தந்தை ஆப்பிள் தோட்டத்தில் போய் ஒருத்தர் வேலை செய்யறாங்க. முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மகன் தான் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு ஹதீஸ் கலை வரலாறுல ரொம்ப ஒரு சிறந்த முஹத்திஸ் அவங்க. இவருடைய தந்தை போய் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் என்ன பண்றாங்க, ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் வேலை செய்யறாங்க. 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலை முதலாளி வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு, அவங்க ரொம்ப விசுவாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் முதலாளி என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பர்கள் அழைச்சிட்டு வர்றாரு அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு. அழைச்சிட்டு வந்த உடனே தன்னுடைய வேலைக்கார முபாரக் சொல்றாரு, எனக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நல்ல பழமா பார்த்து, நல்ல மரத்துல இருந்து நல்ல பழமா பார்த்து பறிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல பழங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு 10-15 பழங்களை பறிச்சுட்டு வந்து, ஆப்பிள் பழங்களை பறிச்சுட்டு வந்து அரிஞ்சு வைக்கிறாங்க. கடிச்சு பார்த்தா எல்லா பழங்களுமே புளிப்பு. அந்த வந்த கெஸ்ட் வந்து ரொம்ப மோஞ்சு நிக்கிறாங்க. என்ன இது, உங்க மரத்து பழமே, உங்க தோட்டத்து பழமே சரியில்லையே அப்படின்னு மோஞ்சு நிக்கிறாங்க. இது அந்த உரிமையாளருக்கு ரொம்ப வேதனையாயிடுது. வரலாறு எழுதப்பட்டிருக்குதுங்க, அந்த உரிமையாளருக்கு வேதனையாயிடுது. என்னடா இது, இந்த வேலைக்காரன் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தினா நம்ம கெஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லி, கெஸ்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கூப்பிடுறாங்க. அவர் பெரிய இறைநேசர், அவங்க கூட சொல்றாங்க, ஏன்னா 10 வருஷம் வேலை செய்யற அறிவில்லை உனக்கு, எந்த பழம் எந்த மரத்துல நல்ல பழம் உனக்கு தெரியாதா, உனக்கு ஸ்வீட்டான பழம் தெரியாதா, இப்படி புளிச்ச பழமா உனக்கு பறிச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்ன முதலாளியே, நான் 10 வருஷமா வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறத நீங்க சம்பளம் தரீங்களே தவிர அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், உங்களுடைய தோட்டத்துல இதுவரை ஒரு பழம் கூட நான் சாப்பிட்டது கிடையாது, ஒரு பழம் கூட தோட்டத்தில் சாப்பிட்டது கிடையாது. அதனால எந்த மரத்துல புளிச்ச பழம், எந்த மரத்துல இனிச்ச பழம் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த முதலாளிட்ட சொல்றாங்க. முதலாளி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நினைஞ்சாரு. அப்படி அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பேணுதலாக அமைத்துக் கொண்டவர்கள் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய மகன் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய முஹத்திஸாக, தக்வாதாரியா அல்லாஹ் உருவாக்குறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பது பெற்றோருடைய தக்வாவை வைத்து, பெற்றோருடைய இறையச்சத்தை வைத்தும் பிள்ளைகளை அல்லாஹ் தீனுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அந்த அடிப்படையில் இப்படி முஹத்திஸ்களுடைய வரலாறுகளை சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதுக்கு போய் ஹதீஸ்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இளம் வயசு பக்தாதுக்கு போறாங்க. பக்தாது ஈராக்ல இருக்குது. அந்த ஈராக்ல போய் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை சொல்ல போகும்போது அங்கிருந்த உலமாக்கள் என்ன பண்றாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செக் பண்றதுக்காக வேண்டி ஒரு 100 ஹதீஸ்கள் எடுக்கிறாங்க. 100 ஹதீஸ்களை எடுத்து அந்த 100 ஹதீஸ்களுடைய ரிவாயத்தையும் மத்தனையும் மாத்திடுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. முதல்ல ரிவாயத்துனா என்ன, மத்தனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ரிவாயத்துங்கிறது வந்து இந்த தொடர் வருது பாருங்க, சங்கிலி தொடர். அன் அப்துல் காதர், அன் அப்துல் ரஹ்மான், அல்லா பிச்சை, சங்கிலி தொடர் வருது பாருங்க, ஒரு 7-8 பேரு. இதுக்கு வந்து ரிவாயத்துன்னு சொல்லுவாங்க, சனதுன்னு சொல்லுவாங்க. சனது சங்கிலி தொடர். மத்தன்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நியத்தை பொறுத்தான் கூலி வழங்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தை வந்து மத்தன் சொல்லுவாங்க ஹதீஸ் புலகத்துல, மத்தன். இந்த அறிவிப்பு இருக்கு பாருங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹத்தஸனா அப்துல் காதர், ஹத்தஸனா அப்துல் ரஹ்மான், அன் அப்துல்லா பிச்சை, அன் அப்துல் காதர், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த சங்கிலி தொடருக்கு வந்து ரிவாயத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு வந்து மத்தன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த உலமாக்கள், அங்க இந்த பக்தாத் உலமாக்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டெஸ்ட் பண்றதுக்காக 100 ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 ஹதீஸ்களுடைய மத்தனையும் ரிவாயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க, மாத்திடுறாங்க. சொல்ல புரியுதுங்களா? சொல்ல புரியுதுங்களா? அதாவது ஒரு ஹதீஸ் சொன்னா அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அல்லா பிச்சை, நாவூர் மீரான், இது ஒரு ரிவாயத்துல போகும். இந்த ஹதீஸுக்கு இந்த மத்தன் இருக்கும். அக்பர் பாஷா, அல்லா பிச்சை, நாவூர் மீரா, சாவலம், இது ஒரு ரூபம், இது ஒரு ஹதீஸ் இருக்கும். இப்படி 100 ஹதீஸை வச்சு 100 ஹதீஸ்ல மத்தன் வேற ரிவாயத் வேற கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க, குழப்பி விட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சில மணி நேரங்களிலே அத்தனை ரிவாயத்துக்கும் அத்தனை மத்தனையும் சரி சேர்த்து ஒப்பிக்கிறாங்க, மனமன ஒப்பிக்கிறாங்க, எழுதி காட்டல. அத்தனை அறிவிப்பாளர்களையும் மனமன ஒப்பிக்கிறாங்க. சோழ இதெல்லாம் சொன்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு எனக்கு புரியல, எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, சொல்ற எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னா இந்த அவங்களுடைய இந்த திறமையும், இந்த அறிவு திறமையும், இந்த ஞாபக சக்தியும் பார்த்தா நமக்கு ஹைரான் ஆயிடுது.
அதிர்ச்சி ஆயிடும். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த புகாரியுடைய ஹதீஸ் கிதாபை கொண்டு வந்து காட்டுறேன், அல்லது உங்களுக்கு வந்து அந்த அரபி மூலத்தை கொண்டு வந்து காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க, அந்த மூலத்தை நாங்க ஒரு வருஷம் பூரா உட்காந்து ஓதுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேட்டா கூட எந்த ஹதீஸ் எங்க எங்களால எடுக்க முடியாது. தேடணும், 2 மணி நேரம் டைம் தரேன் தேடுறதுக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, பட்டனை தட்டினா அந்த சர்ச்சில் போட்டு அந்த அரபி வார்த்தையை சொன்னா உடனே கம்ப்யூட்டர் தள்ளிட்டு வைங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை அல்ல 10 கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை ஒரு புகார் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சாங்க. 100 கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை ஒரு முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சாங்க. அப்படி செய்யப்பட்ட ஹதீஸ்கள் கோர்க்கப்பட்ட சகோதரர்களே, இன்னைக்கு ஹதீஸ்கள் நம்மளுடைய பலகீனமான ஹதீஸ்கள், பக்காவான ஹதீஸ்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் புகார் ரஹ்மத்துல்லாஹி மற்ற அறிஞர்களும் ஒரு சபையில போய் உட்கார்ந்தாங்கடா. இன்னைக்கு நீங்க பயான் கேட்கறீங்க, ஒரு 300 பேர் 500 பேர் உட்கார்றீங்க. ஆனா ஹதீஸ்களை கேட்பதற்காக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பகதாதுக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே சபையில 9000 பேர் உட்கார்ந்து எழுதுவாங்க, ஹதீஸ்களை எழுதுவாங்க. எழுதுறது அந்த காலத்துல பேனா பால் பேன்லாம் கிடையாதுங்க. இதுல தொட்டு எழுதணும், மைக்கூட்ல தொட்டு மரப்பேனா மைக்கூட்ல தொட்டு காகிதத்துல எழுதணும். இப்படி எழுதக்கூடியவர்கள் மட்டுமே 9000 பேர் இருந்தாங்களாம். இன்னைக்கு சாதாரண ஒரு 500 பேர் வச்சுட்டு மைக் ஆஃப் ஆயிட்டா என்னால பேச முடியாது, அப்படிதானே? 5 நிமிஷம் கத்துனாங்க, 6வது நிமிஷம் தொண்டையை பிடிச்சிரும். ஆனா அன்னைக்கு 9000 பேருக்கு இவன் புகாரத்துல எப்படி மைக் எல்லாம் பேசியிருப்பாங்க, ஹதீஸ்களை சொல்லியிருப்பாங்க. நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? 9000 பேர் 10000 பேர் இருக்கிற சபையில சில ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடர்ல வருது 40000 பேர் அவங்க சபையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு செய்யல. அந்த 40000 பேருக்கு ஹதீஸ் சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 300 பேர் நிற்பாங்க, அந்த மொழிபெயர்ப்பாளர்கள், தர்ஜுமான்கள். இங்க நான் சொன்ன உடனே ஒரு 10 பேர் தள்ளி ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்லுவாரு, அவர் சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, அவர் சொன்னா அவர் சொல்லுவாரு. இப்படியே மாறி 300 பேரு. அவங்க அரபில முஸ்தம்லி என்று சொல்றாரு. முஸ்தம்லி அதாவது நான் சொல்ல டிக்டேட் பண்ணக்கூடியவர்கள், நான் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லுவாங்க. அதான் மைக் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் செய்வார்கள். நபிசல்லாஹு காலத்துல அப்படிதான் சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? ரசூலுல்லாஹி ഖിറാഅത്ത് ரசூலுல்லாஹ் தக்பீர் கேட்டு முக்கபீர்கள் இருந்தாங்கல்ல, நபிசல்லாஹு அல்லாஹ் அக்பர், அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க சொல்லி. அந்த மாதிரி இங்க முக்கபீர்கள் சொல்ற மாதிரி ஹதீஸ்கள் முஸ்தம்லிகள் என்று சொல்லப்படும். இப்படி 40000 பேர் 50000 பேர் சபையில உட்கார்ந்து முஸ்தம்லிகள் இருந்து ஹதீஸ்களை தொகுக்கிறார்கள். அப்படி ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய பணியும் இந்த மார்க்க சட்டங்களை, ஃபிக்ஹ் கிதாபுகளை, ஃபிக்ஹ் கிதாபுனா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஃபிக்ஹ் கிதாபுனாலே ஒரு அருவருப்பான கிதாபுங்கிற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஃபிக்ஹ்னாலே நம்ம அசிங்கமான கிதாபு, அதுல எல்லாம் மார்க்கத்துக்கு முரணா இருக்கும், குர்ஆனுக்கு முரணா இருக்கும், ஹதீஸ்களுக்கு முரணா இருக்கும், எல்லாமே வந்து ஷரியத்துக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, அந்த ஃபிக்ஹ்க்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இவங்க ஆல்ரெடி ஒரு முஹத்திஸ்களாவும் இருந்தாங்க. அதே நேரத்தில் ஹதீஸ்களை இஜ்திஹாத் செய்யக்கூடிய முஸ்தம்பித்தல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லக்கூடிய ஆய்வாளர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா அது ஒரு தனி வரலாறு, நீண்ட வரலாறு போகும். அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆகவே இதுதான் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து புகாரி ஹதீஸ் நம்மள்ட்ட இருக்குன்னு சொன்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கேட்கலாம், ஹஜ்ரத் இப்ப எனக்கு ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா எப்படி நான் அந்த அறிவிப்பாளர் தொடர்புல எப்படி பார்க்கறதுன்னா, நீங்க வந்து புகாரி ரஹ்மத்துல்லாஹி வந்து ஹிஜ்ரி 150 வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஹிஜ்ரி 1400 ஆகி போச்சு. இந்த 1400 1250 வருஷத்துக்கு நீங்க ஆளை பார்க்கணும் அவசியம் கிடையாது. புகாரி கிதாப் நம்ம ஆதாரப்பூர்வமா இருக்குது. எப்படி குர்ஆன் அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டு இருக்குதோ அதே மாதிரி புகாரி கிதாப் ஆதாரப்பூர்வமா இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை புகாரிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அத்தனை புகாரி கிதாபுகளும் வால்யூம்கள் மாறும், பாகம் மாறும். சில பாகம் என்ன பண்ணுவாங்க, 10 பாகமா போட்டுருவாங்க, சில 8 பாகமா போடுவாங்க, சில 7 பாகமா போடுவாங்க, சில 2 பாகமா போடுவாங்க. வால்யூம்கள் மாறுமே தவிர ஹதீஸ்களுடைய தொடரை பார்த்தால், ஹதீஸ்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் எல்லா கிதாபுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப புகாரி கிதாப் இன்னைக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை ஆதாரங்கள் புகாரி கிதாப்ல இருக்கும். அதே மாதிரி திருமதி கிதாப் நம்மள்ட்ட இருக்குது. அந்த திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள அந்த சங்கிலி தொடர் திருமதி கிதாப்ல இருக்குது. இப்படி சகோதரர்களே, ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மதரசாக்களை, குறிப்பா தாருல் தேவபந்த் மாதிரி, லக்னோ மாதிரி பெரிய பெரிய மதரசாக்களிலே புகாரி கிதாப் ஓதி கொடுக்கும் பொழுது அந்த கிதாபை மட்டும் கொடுத்து இந்த சங்கிலி தொடர் புகாரி கேட்டு சொல்றது இல்ல. புகாரி ரஹ்மத்துல்லாஹி படித்த மாணவர் யார்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி படித்த மாணவர் யார்? அவங்கள்ட்ட ஹதீஸ் கேட்டவர் யார்? அவர்கிட்ட 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 கேட்டவர் யார் சொல்லி எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாது வரையில் இன்னைக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது. எனக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஓதி கொடுத்தாங்கன்னா என்னுடைய உஸ்தாத் தாருல் தேவபந்த்ல அவர்கள் சங்கிலி தொடர் சொல்லியிருக்காங்க. நீ என்கிட்ட பிரிண்டடாவே இருந்த சங்கிலி தொடர் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வரை, அப்புறம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை புகாரி கிதாப்லயே இருக்குது.
இப்படி சகோதரர்களே ஹதீஸ்கள் என்பது முறையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பதற்கென்று அறிவையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து அந்த சீதேவிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை அல்லாஹ் தொகுத்தான், பாதுகாத்தான். அதன் மூலமா தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. இவ்வளவு தெளிவா இருந்துமே இன்னைக்கு எத்தனையோ பலகீனமான ஹதீஸ்களை வச்சு மார்க்கத்துக்கு புறணான பிதஅத்துகள், அனாச்சாரங்கள் என்னென்னோ நுழைஞ்சிட்டு இருக்குது. இந்த கிதாபுல ஹதீஸ் கிதாப் இல்லைன்னு வைங்க, என்ன ஆயிருக்குங்க மார்க்கம்? இஸ்லாம் அதனுடைய தூய்மையான வழியில் நம்ம கிடைச்சிருக்குமா இன்னைக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹத்திஸ்களுக்கு எல்லா விதமான கூலியையும் எல்லா விதமான நற்கூலியையும் வழங்குவானாக. கியாமத் நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கேட்டு எத்தனை கோடி மக்கள் அமல் செய்கிறார்களோ அத்தனை கோடி மக்கள் நன்மைகளுக்கு ரப்பல் ஆலமீன் அந்த இமாம்களுக்கும் உத்தமமான முஹத்திஸ்களுக்கும் நன்மைகளையும் சிறப்புகளையும் வாரி வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர்களே, நிறைய சகோதரர்கள் கம்ப்ளைண்ட், நேற்று உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு அவ்வளோ விசேஷமா இல்லை, போர் அடிச்சுது அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த ஹதீஸ் கலை வரலாறு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. இன்ஷால்லா பயனா வந்து நினைக்கிறேன். குறிப்பா தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் வருது, போர் அடிக்குது வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்ததுதான். வரலாறு என்பது பொதுவாக வரலாறு கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்பதான் வரலாறு புரியும். ரெண்டாவது, வரலாறு சொல்றவருடைய முகத்துக்கு லீனா பார்த்துட்டே இருக்கணும், அப்பதான் புரியும். நீங்களே கொஞ்சம் அப்படி இப்படிட்டீங்கன்னா நான் வேற எங்கேயோ போயிடுவேன், அப்புறம் ரூட் விட்டு பின்னாடி ஓடியா இருக்கணும் நீங்க. அந்த மாதிரிலாம் ஆகும். அது தாய்மார்கள் அவங்க தனியா இருக்கிறதுனால நடக்கிறது இயல்பு. இருந்தாலும் இன்ஷால்லா முடிஞ்ச வரணும் வரலாறுகள்ல இன்ட்ரெஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல மிர்ச்சி மசாலாலாம் தடவணும், அப்பதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் மிர்ச்சி மசாலா தடவுறது இல்ல, உள்ள வரலாறு அப்படியே சொல்றேன். அப்ப அது கொஞ்சம் கச்சாவா தான் இருக்கும். இருந்தாலும் இன்ஷால்லா கொஞ்சம் ஆர்வத்தோட கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது மூலமா படிப்பினை கொடுப்பான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மஹ்பூபு சுப்ஹானி என்று போற்றப்படக்கூடிய முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உண்மையான வரலாறு. ஏன்னா இன்னைக்கு அவங்க பேர்ல நிறைய இட்டுக்கட்டப்பட்ட கதைகள்லாம் அவுத்து விட்டு நிறைய அவங்களோட பெரிய அவர்களையே அல்லாஹ்வுக்கு இணையாக வைத்து சிறுக்கு பண்றக்கூடிய அநியாயம் நடக்கிறதுனால அவருடைய உண்மையான வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் படிப்பினை பெறக்கூடிய மக்களான அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரொம்ப முக்கியமான கேள்வி. அழகிய கடன் அறக்கட்டளையில் அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு வழங்குவீர்கள்? வீட்டு மனையின் மீது கடன் கிடைக்குமா? இது அழகிய கடன் நிர்வாகிகள் கேளுங்க, அல்லது அழகிய கடனுடைய தலைவர் கீழே ரூம்ல உட்காந்துருப்பார் அவர்கிட்ட கேளுங்க. நான் மக்காபள்ளி இமாம். இப்போ சிக்கந்தர் என்றால் என்ன, அப்துல் அசீஸ் என்றால் என்ன? ரெண்டு பேரு, ரெண்டு ஆறுடைய பேரு. இஸ்கந்தர் அப்படிங்கிறது அந்த அரபி வார்த்தை கிடையாது, அது வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அப்துல் அசீஸ்ங்கிறது அது அல் அசீஸ் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு. அப்துல் அசீஸ்ங்கிறது அல்லாஹ் எல்லோரையும் மிகைத்த அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய மஹல்லாவில் உள்ள பழக்கம், அதாவது பெண் வீட்டில் கல்யாணத்தில் தருவதோடு சரி, பிற்காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சொத்தில் பங்கு தருவது வழக்கமில்லை. ஆகையால் நிறைய பேர் கல்யாணத்தில் எவ்வளவு வாங்க வேண்டுமோ அவ்வளவு மொத்தமாக வாங்கி விடுகிறார்கள். சொத்து மிகவும் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தருவார்கள். நான் கல்யாணத்திற்கு வரதட்சணையா எதுவும் கேட்கவில்லை. கல்யாணத்திற்கு அவர் தந்ததை வாங்கி கொண்டேன். இது சரியான முறையா? பிற்காலத்தில் பெண் வீட்டில் கேட்பது தவறு என்று நினைத்தேன். அதற்காக இப்பொழுது வாங்கிக் கொள்கிறோம். சரியா தவறா விளக்கவும். அதாவது ஷரியத்திற்கு மாற்றமான தவறான கொள்கைகள் இதுவும் ஒண்ணு. என்னன்னு சொன்னா, முதல்ல பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்கறது அது பெரிய தப்பு. அது அப்படி வரதட்சணை கொடுத்த உடனே அதோட பெண்ணுடைய எல்லா உரிமையிலும் முடிஞ்சு போச்சு, சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி இந்த அண்ணமாரெல்லாம் சேர்ந்து அநியாயம் பண்ணுவாங்க. இந்த பெண்ணோட கூட பிறந்த அண்ணமாருக்கு பாருங்க, அதான் அத்தா உனக்கு 100 பவுன் போட்டார்ல, அப்பவே உனக்கு 500 பவுன் போட்டார்ல, உன் கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சா தெரியுமா? அட மூதே, உன்ன படிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சாரு, அப்ப உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமா? இதெல்லாம் பெரிய அநியாயம், பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பெரிய அநியாயம். அதனால பெண்கள் இதுக்காண்டி ஃபைட் பண்ணணும், அவங்களுடைய உரிமை கேட்டு வாங்கலாம், தப்பு இல்லை. ஹசரத் அவர்கள் இந்த ஹசரத் அவர்கள் இன்று வசூலுக்கு வந்திருக்கும் மதரசா பேனரில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் பெண்கள் நிஸ்வான் மதரசா என்று உள்ளது. நபிமார்களுக்கு மட்டும்தானே அலைஹிஸ்ஸலாம் என்று போட வேண்டும், ஹாஜரா அம்மையாருக்கு போடலாமா? யார் யாரை எப்படி அழைப்பது என்று தெரியப்படுத்தவும். ஹாஜரா அம்மையார் வந்து இப்ராஹிம் நபியுடைய மனைவிங்கிறதுனால அவங்களுக்கும் அலைஹிஸ்ஸலாம் போடலாம், தப்பு இல்லை. அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கும் நபிமாருடைய மனைவிமார்களுக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லணும். அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடாது. ஹதீஜா வந்து அதாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருந்தாலும் கூட அவங்க சஹாபியா தான் பார்க்கணும், பார்த்து ரலியல்லாஹு அன்ஹான்னு தான் சொல்லணும். ஆனா ஹாஜரா அம்மையாருக்கு மட்டும் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு இப்ராஹிம் நபியுடைய மனைவியா இருந்ததுனால, ஒரு உன்னதமான தக்வா உள்ளவங்களா இருந்ததுனால அவங்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் சொல்ல தப்பு கிடையாது. தாங்கள் நேற்றைய கேள்வி பதிலில் கூறினீர்கள், ஆண்கள் சஞ்சலம் அடைந்து விட்டால் தங்கள் மனைவியரை தேடி செல்லுங்கள்,
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்துள்ளார்கள். ஆனால் இன்று இதுக்கு நான் என்னங்க தீர்வு சொல்ல முடியும்? ஏடாகமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, அது தைரியம் இருக்குதா? என்ன கேட்டிருக்காருண்டா, நீங்க என்ன மார்க்க விஷயத்துல ஒளிவு மறைவு இல்லை அப்படித்தானே? ஆமா ஆமா. அதாவது ஆண்கள் மன சஞ்சலம் அடைஞ்சால் உடனே மனைவிட்ட போங்க அப்படின்னாங்க. நான் போய் கூப்பிட்டா என் மனைவி வர மறுக்கிறேன், நான் என்ன பண்றதுன்றாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, அதை பண்ண போறேன்னு சொல்லுங்க, உடனே அழுகடிச்சு ஓடியாருவாங்க உங்கள்கிட்ட. அதை விட்டு எந்த மசால் கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய தேவைக்காக அழைத்து ஒரு பெண் காரணம் இல்லாமல் வர மறுப்பாளையனால், இதை வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி, அதை வேற ஏதாவது காரணங்களை சொல்லி, அதாவது காரணம் இல்லாமல், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண் மாதவிடாயா இருக்கின்றால் அல்லது அந்த நிலையை தாங்க முடியாத அளவுக்கு உடல் பலகீனமா இருக்கின்றால், இந்த ரெண்டை தவிர வேற ஏதாவது காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணுவாளையனால் இரவு முழுவதும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இரவு முழுவதும் அந்த பெண்ணை மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள். கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவிக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லி புத்திமை சொல்லணும். அப்ப அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டலா இருப்பாங்க, நல்ல மனைவியா இருப்பாங்க. அப்ப கோட்டை விட்டு இப்பவே புத்திமை சொல்ல வேலைக்கு ஆகாது. நான் கதை அடிக்கடி சொல்றது, அண்ணன் தம்பி 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அக்கா தங்கச்சி. அது அண்ணன் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ண 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவரு வேற ஊருக்கு போயிட்டாரு, அவரு வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு 2 பேரும் மறுபடியும் சொந்த ஊருக்கு வர்றாங்க புள்ள குட்டிகளோட. வந்து பார்த்தா அண்ணன் மனைவி அண்ணனுக்கு அப்படி பயப்படுது, பணிவிட செய்து அண்ணன் சொல்றேன் ஏய் இன்னொன்னு உனக்கிட்ட வந்து நிக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். ஆனா தம்பி மனைவி நேர் மாற்றம், பலாரப்பலாம் அடிக்குது யாரு தம்பிய. இதை பார்த்து தம்பி மனம் வெதுப்பி போய் அண்ணன் போய் கேட்கறாரு, என்னென்ன நம்ம 2 பேரும் ஒன்னால கல்யாணம் ஆச்சு, ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம், ஆனா அண்ணி எவ்வளவு தங்கமா இருக்கிறாங்க, ஆனா என் மனைவி என்ன இப்படி போட்டு அடிக்கிறாள், என்ன பண்றது அப்படின்னாராம். அப்ப அண்ணன் சொன்னா, ஒன்னும் இல்ல தம்பி, நாங்க கல்யாணம் முடிஞ்ச முதல் ராத்திரியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது நான் குடிக்கிறதான பால் வச்சிருந்தாங்க, அந்த பாலை குடித்தான ஒரு பூனை வந்துச்சு, அந்த பூனை பாலை குடிச்சுதான் இங்க ஓங்கி ஒரு பூனையை அடிச்சு அந்த நேரத்தை சுருண்டு செத்து போச்சு, அதை பார்த்து பயந்தவன் இன்னைக்கும் நடுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா. உடனே இதை கேட்ட தம்பி சொன்னானா, அப்படி அவ்வளவுதான் பூனை தான் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு வச்சுக்கிறேன் ஒரு பூனைக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவன் மனைவி ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு பூனை வந்திருக்குது. பூனையை பார்த்து அண்ணன் சொன்னீங்க பலாருன்னு அடிச்சிருக்கான், அந்த அடி டபுள் மடங்கா திரும்பி இவனுக்கு விழுந்திருக்குது. உடனே அண்ணன் ஓடியாந்துருக்கா, என்னென்ன நீ பூனை அடிச்ச மாதிரி நானே அடிச்சானா, என்ன திருப்பி அடிக்கிறான், இன்னைக்கு அடிச்சு பூனை அடிச்சு அன்னைக்கு அடிச்சிருக்கா அப்படின்னானா. அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்த உடனே நம்ம அந்த முதலிரவுங்கிறது எதுக்கு தெரியுமாங்க? மார்க்கத்தை பரிமாறிக்கிறதுக்காண்டி தான். இன்னைக்கு நிறைய ஆண்கள் செய்யற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை சந்திச்ச உடனே நீ இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணிருக்கிறியா, நீ இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணிருக்கிறியா, அது பாவம் இந்த அப்பாயை பொண்ணு ஏதாவது ஏடாகணுமா, சரி நம்ம புருஷன் இவன் சொன்னா என்ன தப்பு புரிஞ்சு நிறுத்தியால உடலை வைக்க தொலைக்க, அதுவே உள்ளத்துல ஷைத்தானை கூடி கொண்டு கடைசியில 6 மாசத்துல மக்காபுல ஷரீர் கொண்டு வந்து நிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுல அப்படிதான் அதெல்லாம் மறந்துட்டான், அதை போட்டு கதரும் பாவம், இவன் நம்ப மாட்டான். ஆனா எதை பேசணும்? அல்லாஹ் பத்தி, மார்க்கத்தை பத்தி, மார்க்க விஷயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்யுமா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, நல்ல விஷயங்களை அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக. அப்ப நம்ம நல்ல விஷயங்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கிறது, மார்க்கத்தை எப்படி பின்பற்றுறது, உனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை எனக்கு சொல்லி தரணும், எனக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை உனக்கு சொல்லி தரணும் சொல்லி ஒரு கணவன் மனைவி ஆரம்பத்திலேயே தாம்பத்தியம் என்ன தெரியுமாங்க? மார்க்கத்தையும் தக்வாவையும் பரிமாறிக்கொள்ளதான் தாம்பத்தியம். அதை விட்டுட்டு வெறும் காமத்தை மட்டுமே மார்க்கமா வச்சு, காமம் என்பதுதான் வாழ்க்கை நினைச்சு அந்த காமத்துக்கு மட்டுமே மனைவியை பயன்படுத்தினா, அதுக்கப்புறம் இவருக்கு புத்தி வரும்பொழுது அங்க போய் அது சொன்னா அங்க எடுபடாது. அதனால இளைஞர் நல்லா புரிஞ்சுங்க, இதை கல்யாணம் ஆனவங்க வேற வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஆகணும். கல்யாணம் ஆகாதவங்க இதை புரிஞ்சுங்க. அதாவது முதல் சந்தேகம், இவன் என்ன பண்ணுவான்டா, கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனே போன்லயே எல்லாத்தையும் பேசி இருக்கிற சொல்லுகளை பூரா மொத்தமா கொட்டி தீர்த்துவான். அந்த பேச்சிலேயே இவன் படைக்கிறத பூரா அதை புரிஞ்சுக்கும். மேப்படியா அந்த மாதிரி ஆளு, என்னென்ன வீக்னஸ் இருந்து மேப்படியாட்ட எதுக்கு முதல் போன்ல பேசி தொலைக்கிற, அது நிச்சயம் பண்ணனால உன் மனைவி ஆயிட முடியாது. மார்க்கத்தை ஏதோ ஹராமான விஷயம், அது அந்நிய பெண் தான். அதுல போன்ல பேசு 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 சொல்லி போனை பூரா நாஸ்தி ஆக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கிட்டு அசுரத்தவ அப்படி சொல்றா இப்படி சொல்றா, அதை தெரிஞ்சு போச்சு, எல்லா பழகினும் தெரிஞ்சு போச்சு, எதையுமே மறைக்கலையே.
அதனால மார்க்கத்தை பத்தி அதிகமா பேசணும். கணவன் மனைவி சந்திக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள், இபாதத் விஷயங்கள், நல்ல விஷயம், நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கணும், நீ எனக்கு எப்படி நல்ல மனைவியா இருக்கணும், நான் எனக்கு உனக்கு எப்படி நல்ல கணவனா இருப்பேன், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நல்ல கணவனா இருந்தாங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் எப்படி நல்ல மனைவியா இருந்தாங்க, இதெல்லாம் எடுத்து சொல்லி மார்க்கத்தை பத்தி பரிமாறிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பிறக்கக்கூடிய குழந்தையும் தீன்தாரியான குழந்தையா பிறக்கும். இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். தாம்பத்திய காமங்கிறது எல்லாத்தையும் நடந்துருங்க. அது வந்து நடக்காது, நடக்கக்கூடாது இல்ல. காமம் எப்படி நடந்துரும்? ஆடு மாடு கூட காமத்தில் ஈடுபடுது, மிருகங்கள் கூட காமத்தில் ஈடுபடுது. அது ஒரு முக்கிய விஷயமே இல்லை. தாம்பத்தியத்தின் மூலமா ரப்பல் ஆலமீன் சொல்றான், சக்கனல்லஹும், உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட வேண்டும். திருமணத்தின் மூலமாக அந்த மன நிம்மதி என்பது ரெண்டு பேரும் மார்க்கத்தை பத்தி பரிமாறிக்கணும். பரிமாறும் பொழுது ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்க, இறையச்சத்துக்கு பயப்படுவாங்க. அந்த மனிதன் கணவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் பொழுது மனைவி ஞாபகப்படுத்துவாள், அல்லது மனைவி அல்லாஹ்வுக்கு மாற்றம் கணவன் ஞாபகப்படுத்துவான். ரெண்டு பேரும் விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையான விஷயங்களை சேர்த்து வைப்பான், ஒண்ணு சேர்த்து வைப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் துஆவா சொன்னாங்க. அப்படி செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை என்பது சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. ஹஸ்ரத் அந்த இதெல்லாம் கை ஓட்ட விட்டான் ஹஸ்ரத், அந்த வாய்ப்பெல்லாம் இப்ப எகிரி மிதிக்கிறான் ஹஸ்ரத் அப்படிங்கிறீங்களா? இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக உங்களுடைய மனைவிக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. அவங்க விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு வைங்க, வீட்டுல கொண்டு போய். படிக்கிறதே இல்லையா, நீங்க கொண்டு போய் வைங்க, என்னைக்கோ ஒரு நாளைக்கு படிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருக்கா, சினிமா சீடி வாங்கி கொடுக்காதீங்க, நல்ல பயான் சீடியை வாங்கி வைங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சினிமா போர் அடிச்சு பயான்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை முயற்சி விட்டு விடாதீங்க. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் மறுமையில. மூதையை சொல்லி சொல்லி பார்த்தா சார், எக்கடா கட்டுப்பட விட்டுட்டேன், நினைவாதான் எக்கடா கட்டுப்பட விட்டுட்டேன், ஏதோ வாழ்க்கை பேருக்காண்டி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் சார், எக்கடா கட்டுப்போம் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல, முடியாது, அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. அந்த பெண் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கு இந்த கணவன் குற்றவாளி ஆகும், அல்லாஹ்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால கணவன் மனைவி உறவு என்பது இப்படிப்பட்ட உறவா இருக்கணும். இருந்தா பிரச்சனை இருக்காது. நீங்க கூப்பிட்ட நேரத்துல மனைவி தாராளமா வருவாங்க. ஏன் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பச்சை வந்துடும், பயம் வந்துடும். ஆஹா, நான் என் கணவனுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லாட்டா எனக்கு வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவு பொழுது மலக்குமார் செய்வாரலாம், மலக்குமார் மட்டும் செய்வாங்க, இவனும் சமைச்சுட்டே கிடப்பான். ரெண்டு பேரும் சாபம் சேர்ந்து கிடைக்கும். இந்த அச்சம் இருந்தால் ஒரு பெண் அழைக்கும், கணவன் அழைக்கும் பொழுது பெண் வர மறுக்க மாட்டாள். அப்படியே இல்ல சார், எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தெல்லாம் ஏற்படுத்தி பார்த்த வேலைக்கு ஆகலையா, வேற கல்யாணம் பண்ணிக்க. இந்த அச்சத்துக்கு இதே வேலையா போச்சு, ரெண்டு கல்யாணம் பண்ணுங்க. இது இப்படி உள்ளதை சொன்னா பெண் தாய்மார்கள் தரப்புல இருந்து பெரிய குற்றச்சாட்டு. உடனே சொல்லுவாங்க, நீங்க ரெண்டாவது கல்யாணம். எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தங்கள் கருத்து என்ன? இதற்கு முஸ்லீம் அமைப்பு ஏதாவது பொறுப்பேற்றுள்ளதா? மீடியாக்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு ஏதோ ஒரு முஸ்லீம் இயக்கம் பொறுப்பேற்றது என்று செய்தி நம்ப தகுந்ததா? மீடியாக்களில் கடும் முழுமையாக நம்பக்கூடிய செய்தியை எந்த சேனலில் அறியலாம்? இஸ்லாமிக் சேனல் ஏதாவது தமிழில் உள்ளதா? இஸ்லாமிக் சேனல் தமிழில் உள்ளதா? உலகம் ஃபுல்லா இருக்குதாங்கிறது சந்தேகமா இருக்குது. இப்ப தமிழ்ல இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, மீடியாக்களும் இன்னைக்கு அதிகாரிகளும் கைகோர்த்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். பச்சை பொய். நான் என்ன கேட்கிறேன், இந்த இந்தியன் முஜாஹிதீன் டெல்லி குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாடலாம். ஏன்னா அது பெரிய கவர்னருடைய விருது இல்லை, இவங்க போய் வாங்கிட்டாங்க, பொறுப்பேற்றுக் கொண்டாடலாம். அந்த இந்தியன் முஜாஹிதீன் யாரு, அவன் தலைமை யாரு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது என்பதை கண்டுபிடிக்க வக்கி இல்ல, திக்கு இல்ல, திராணி இல்ல என்றால் இந்த உளவுத்துறை எதுக்கு? இந்தியாவோட உளவுத்துறை வெக்கம் இல்லாம இந்தியன் முஜாஹிதீன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த இந்திய முஜாஹிதீன் யார் இதில் கண்டுபிடிக்க முடியலையா? உளவுத்துறை கலைச்சிரு. உளவுத்துறை வேண்டாம், கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உளவுத்துறைக்கு ஏன் போலீஸுக்கு கவுடிகளை செலவு பண்ணிட்டு இருக்கிற மக்களுடைய வரி பணத்தை எடுத்து வெக்கம் இல்லாம சொல்ற இந்தியன் முஜாஹிதீன் இதுவரை நம்ம இந்திய தலைவர் யாரும் கண்டுபிடிக்க முடியல, ஹெட் குவார்டர்ஸ் எங்களுக்கு தெரியல. இந்த அப்போ ஒரு உளவுத்துறை எதுக்கு, இந்த நாடு எதுக்கு, இந்த நாட்டு சட்டம் எதுக்கு, இத்தனை அதிகாரிகள் எதுக்கு, கேள்விட்ட அதிகாரிகள் இத்தனை ஐஏஎஸ் எதுக்கு, இத்தனை ஐபிஎஸ் எதற்கு, ஒரு சாதாரண அமைப்பை கண்டுபிடிக்க முடியலடா. அப்ப இது பச்சை பொய். ஏன்னா நம்ம மக்களை பொறுத்தவரையிலே அரசியல் அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, மடையர்களாகவே வைத்திருக்க விரும்புகிறார்கள். கொஞ்சம் அறிவாளி அனுப்பாதீங்க. இப்படி திருப்பி கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகுங்க? பொதுமக்கள் திருப்பி கேட்கறாங்க, பைத்தியக்கார உளவுத்துறை அதிகாரிய இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பேற்றாங்க, அவன் எங்க இருக்கிறான் சொல்லு, எட்டுக்கு நாம சுட்டு தள்ளுற அவனை அப்படி ஒரு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த அரசியல் அதிகாரிகளை எங்க கொண்டு வச்சுப்பாங்க மூஞ்ச? அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்க கூடாத அளவுக்கு தான் நம்முடைய அறிவை மழுங்கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும். அதனால இதெல்லாம் பச்சை பொய், இதெல்லாம் நம்பாதீங்க. நேற்று டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றதாக இட்டுக்கட்டப்படும் இந்திய முஜாஹிதீன் அமைப்பு பற்றி என்ன கூறுகிறீர்கள்? இமாம் புகாரியை பற்றி உங்கள் பயான் சிறப்பாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சிலர் இமாம் புகாரியை ஏற்றுக்கொள்வதில்லை, அவர் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை பற்றி என்ன கூறுகிறீர்கள்?
யாரும் தெரியலையே, அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், முடிஞ்சு போச்சு. அவங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி புறக்கணிச்சாங்கன்னா அவங்க நீங்க புறக்கணிச்சிருக்க, முடிஞ்சு போச்சு. திப்பு சுல்தான் புலியுடன் சண்டை போடும் காட்சி இருக்கிறது, இது உண்மைதானா? இது வரலாறுல எங்கேயும் இல்லைங்க. திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல அவங்க புலியோட சண்டை போட்டாங்கன்னா எங்கேயும் இல்ல. எங்கேயும் நடந்திருக்கலாம், வரலாறுல இல்ல. ஆனா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியல, வரலாறுல இல்ல, நான் படிச்ச வரலாறுல. ஹஜ்ரத், நீங்கள் கராச்சி சென்று ஜியாரத் செய்தேன் என்று சொன்னீர்கள், நாங்கள் மட்டும் மவுண்ட் ரோடு ஜியாரத் செய்யக்கூடாதா? நல்லா புரிஞ்சுங்க. நான் ஜியாரத் யார ஜியாரத் சொன்னேன், இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி கபர் ஜியாரத் செஞ்சேன்னு சொன்னேன். அவங்களுடைய கபர் தர்கா கட்டி இல்ல, கராச்சி கபிரிஸ்தான்ல, கராச்சியில ஒரு புது கபிரிஸ்தான்ல ஒரு பப்ளிக் மையவாடியில அவங்களுடைய கபர் இருந்துச்சு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பப்ளிக் கபருக்கு பொது கபிரிஸ்தானுக்கு போறது தடை செய்யலையே. இன்னி நஹீத்துக்கும் மின் ஜியாரத்துல் குபூர் ஃபஸூருஹா, இதற்கு முன்னால் கபர் ஜியாரத் செய்து தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்றால் ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்களும் போங்க, ராயப்பேட்டை கபிரிஸ்தானுக்கு போங்க, கிருஷ்ணாபேட்டை கபிரிஸ்தானுக்கு போங்க, பொருசாவத்துல கபிரிஸ்தானுக்கு அங்க போங்க, போய் அந்த கபராளிக்கான துவா செய்யுங்க, துவா ஓதுங்க, தப்பில்லை. யார் தப்புன்னு சொன்னா? ஜியாரத்துன்னு கபர் ஜியாரத்து வேற, தர்கா ஜியாரத்து வேற, அதை புரிஞ்சுங்க முதல்ல. கபர் ஜியாரத் என்பது பப்ளிக் கபர்ஸ்தான், அங்க எப்போனாலும் போலாம், எப்போனாலும் ஜியாரத் செய்யலாம். நான் சட்டா கூடாதுன்னு சொல்ல தர்கா ஜியாரத். ஏன் தர்கா ஜியாரத் ஏன் கூடாதுங்கிற எனக்கு பிடிக்காதுனாலயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அங்க போனா மௌத்து ஞாபகம் வரணுங்கிறாங்க. எந்த தர்காவுக்காக போய் மௌத்து ஞாபகம் வருது? அது சொல்லுங்க, அது சொல்லுங்க. இல்ல சார், நான் இந்த தர்காவுக்கு போன எனக்கு மௌத்து ஞாபகம் வருது, தாராளமா போங்க, தப்பு இல்லை, தாராளமா போங்க. அதனால தர்கா ஜியாரத் என்பது வேறு, பப்ளிக் ஜியாரத் என்பது வேறு. ஆலிம்களால் உருவான இஸ்லாமியர் விழிப்புணர்வு கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தீர்களே, அதிலிருந்து ஏன் விலகினீர்கள்? இப்பொழுது அந்த இயக்கம் இருக்கிறதா? இதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. நான் விலகல, அவங்க என்ன விலக்கிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஓவரா பேசுறேன், உளவுத்துறை வந்து கண்காணிக்கிறான், இதுதான் காரணம். உளவுத்துறை வந்து கண்காணிக்கிறான். உளவுத்துறை வந்து அந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்துடைய அமைப்பாளர்கள்ட்ட போன் பண்ணி, அந்த மக்காப்பள்ளி இமாம் வந்து ரொம்ப தீவிரமா பேசுறாரு, அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றான். அதனால வந்து நீங்க இருக்கிறதுனால இயக்கத்துக்கு வந்து ரொம்ப எங்கெல்லாம் பயமா இருக்குது அப்படின்னாங்க. இதே வார்த்தை சொன்னாங்க. அது வந்து அப்ப நான் ஒதுங்கிக்கிறேங்க, அப்புறம் ஒதுங்கிட்டேன். ஆனாலும் இஸ்லாமிய இயக்க விழிப்புணர்வு கழகத்தோட நான் சண்டையோ, இங்க வந்து இப்ப போன வாரம் கூட சும்மா நான் இல்லாத நேரத்தில் பயான் பண்ண வர மௌலானா கான் பாக்கவி, அவங்க தான் இன்னைக்கு இஸ்லாமிய விழிப்புணர்வு கழக தலைவராக இருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்துக்கு ஈவிகான்னு பேரு, ஈவிகான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்ப கிண்டலா சொல்லுவேன், அவங்ககிட்டே சொல்லுவேன், ஈவிகா அப்ப இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகமா இருந்துச்சு, இப்ப ஈவிகா இடிந்து விழுந்த கழகமா இருக்குது அப்படிங்குவேன். அப்படி இருக்கிற மாதிரியே இல்லை, இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ ஒண்ணு. இதுதான் நடந்தது. உளவுத்துறை வந்து எந்த ஒரு இயக்கம் வளர்வதும் அல்ல எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி சமுதாயத்தை நடத்துறதும் உளவுத்துறைக்கு பிடிக்காது. எப்படியாவது பூந்து ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி கழிச்சு பலா இழுத்து விட்டுருவான். அந்த விஷயத்துல வந்து இந்த உலமாக்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகமும் வந்து உளவுத்துறையுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிவிட்டது. அதான் உண்மை. என்னுடைய வருட வருமானம் ரூபாய் 5 லட்சம், பிடித்தம் போக 3,60,000, இன்கம் டாக்ஸ் 7,000, 85,000, 70,000, 80,000, வீட்டுக்கு தேவையான இன்றியமையாத செலவினங்கள், சாப்பாடு வாடகை 40,000. அவரோட வீட்டு பட்ஜெட் கூட சொல்லிருக்காரு. நான் இதற்கு ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டுமா? மீதி உள்ள அமௌண்ட் 1,50,000, 1,50,000 ஜகாத் கொடுத்தாகணும். இவரோட செலவு அழிவு எல்லாம் போக, பிடித்தம்லாம் போக, மீதி அமௌண்ட் வருஷத்துல 1,50,000 மிச்சமா இருக்குதுன்னா அந்த 1,50,000 ரூபாய்க்கு 3,750 ரூபாய் ஜகாத் கொடுக்கணும். பெரிய விஷயத்தில் 2 வருடத்துக்கு முன்பு அனைவரும் சேர்ந்து டவுன் காஜிடம் முறையிடுவோம் என்று சொன்னீர்கள், அதே தவறு இந்த வருடம் நடந்தால் நாம் அதற்கு துணை போகாமல் அவர்கள் முறையிட வேண்டும், அதற்கு பதில் கூறுங்கள். இது புரியல. பெரிய விஷயத்தில் 2 வருடத்திற்கு முன்பு அனைவரும் சேர்ந்து டவுன் காஜிடம் முறையிடுவோம் என்று சொன்னீர்கள், அதே தவறு இந்த வருடம் நடந்தால் நாம் அதற்கு துணை போகாமல் அவர்களிடம் முறையிட வேண்டும், அதற்கு பதில் கூறுங்கள். எதுக்கு பதில் கூறு? கேள்வியே இல்லையே, பதில் சொல்றாரு. அதே தவறு இந்த வருடம் நடந்தால் நாம் அதற்கு துணை போகாமல் அவர்களிடம் முறையிட வேண்டும். தலைமை காட்சி தப்பு செஞ்சா கேட்கிறாரா? துவா செய்வோம், அல்லாட்ட தப்பு நடக்காம இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம தலைமை காட்சியிலேயே பேசியாச்சு, எடுத்து சொல்லியாச்சு. அவர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறாரு, நான் பிடிச்சதான் அப்படிங்கிறாரு. ஆனா நாம என்ன பண்ற, சமுதாயத்திலே அக்கறையோடு, சமுதாயத்திலே கவலையோடு நம்ம அதை வந்து ஏத்துக்க வேண்டியது தவிர, இல்லைன்னா நம்ம வந்து அவர் மேல வெறுப்பும் கிடையாது, விருப்பம் கிடையாது, காய்தல் உபத்தில் என்று நம்ம நியாயமான முறையில் அவருடைய அணுகுமுறை அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட சொன்னோம். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி நம்ம சொன்னா கேட்க மாட்டோம், மற்றவங்களும் சொல்லி பார்த்தோம், யார் சொன்னாலும் சரி இதான் முயலுக்கு பிடிச்ச 3 காலுங்கிறாரு. என்ன பண்றது? அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இவருக்கு பிறகாவது ஒரு நல்ல தலைமைக்காக சமுதாயத்தில் கிடைக்கிறது துவா செய்வோம். லைஃப் ஹதீஸை பலகீனமா எடுத்துக்கொள்ளலாமா? லைஃப் ஹதீஸ், லைஃப்னா இங்கிலீஷ்ல LIFE எழுதிருக்கேன், வாழ்க்கை. லைஃப் இல்ல, லைஃப் பலகீனம் அர்த்தம். பலகீனமான ஹதீஸ்களை ஆதாரமா எடுத்துக்க முடியாது, ஆதாரமா ஆக்க முடியாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை மட்டும்தான் ஆதாரமா எடுக்க முடியும். புதுப்பேட்டையில் வீட்டு வாடகை தாறுமாறாக உள்ளது, தயவு செய்து வீட்டு ஓனர்களுக்கு அந்த கஷ்டம் புரியுமாறு பதில் சொல்லவும். புதுப்பேட்டையிலாம் இது பண்ணி அடம் பிடிக்கிறீங்க, வேற ஏரியாவுக்கு போக கம்மியா இருந்து அங்க போங்க, நீ அங்கதான் இருப்ப அடம் பிடிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, வீட்டு வாடகை இன்னைக்கு தாறுமாறா ஏறி போச்சு, வீட்டு ஓனர்லாம் வந்து தாறுமாறா ஏத்துறாங்க, அவங்களுக்கு புத்தி வச்சு சொல்லுங்க அப்படின்ட்டா, அதாவது ஒரு வீட்டு ஓனரை பொறுத்தவரையில அவருடைய வீட்டுக்கு வாடகை நிர்ணயிப்பது அவருடைய உரிமையோட சம்பந்தப்பட்டது. அந்த வாடகை நமக்கு கட்டுப்பட்டா நம்ம போய் இருப்போம், நம்ம கட்டுப்படி ஆகாதா நம்ம வேற இடத்துக்கு போக வேண்டியதா? நீ குறை, நீ அல்லாஹ்வுக்கு மாற்றப்பட சொல்ல முடியும். யாருமே அந்த வீட்டை குடி போகாதீங்க, அவர் ஆட்டோமேட்டிக்கா குறைப்பாரு. நமக்கு தேவைங்கிறதுக்கான வீட்டுக்கு குடி வந்துட்டு அது குறைக்க சொல்லுங்க, குறைக்க சொல்ல அவர் எப்படி குறைப்பாரு? அவருடைய சொந்த வீடு, அவருக்கு உரிமை இருக்குது. அதனால இது மார்க்க ரீதியா தப்புன்னு சொல்ல முடியாது. அசத்துக்கு சொந்தமா 10 வீடு இருக்கு போல தெரியுது, அதனால பேசுறான்னு வச்சுக்காதீங்க, சொந்த வீடுலாம் ஒண்ணும் கிடையாது. உள்ள யதார்த்த மார்க்கத்தை சொல்றேன். அதே நேரத்தில் வீட்டு உரிமையாளர்கள் அதையும் மனசுல இருக்கணும். நமக்கு அல்லாஹ் சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறான், அவர் வாடகை வீட்டுக்காரரு, நம்ம அவருக்கு போய் இந்த வீட்டுக்கு இவ்வளவு தாறுமாறா கேட்கிறோமே, அவர் எப்படி கொடுப்பாரு? ஒரு இறக்க குணத்தோட வீட்டை வாடகை கொடுக்கும். சில பேர் இந்த வீட்டு ஓனர்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அரக்க குணத்துல, இறக்க குணம் இல்ல, அரக்க குணத்தோட இதுக்கு இதுல பாத்ரூம் லைட் போட்டா அதுக்கு மாசம் 50 ரூபா, படிக்கட்டுல லைட் போட்டா அதுக்கு மாசம் 100 ரூபா, மாசம் 10 ரூபா கூட வராது அதுக்கு 100 ரூபா. அந்த ஸ்கூட்டர் அங்க நிறுத்தினா அதுக்கு 50 ரூபா மாசம். இப்படிதான் போட்டு கசக்கி புளியிற அவள நிலையெல்லாம் பாக்குறோம். வீட்டு ஓனர்கள் இதுல கொஞ்சம் இறக்கமா நடந்துக்கு, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யும். இது வந்து ரொம்ப கசக்கி புளியாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ண பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? இவர் வந்து 2000 ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் வாடகை வந்திருப்பாரு, சரி ஏதோ 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட்டியிருப்பாரு, இப்ப 3000 கொடுத்துட்டு இருப்பாரு, இப்ப அந்த வீட்டை வாடகை கூட்ட 10,000 வாங்கலாம் அப்படின்னு தாண்டி இவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து காலி பண்ணி விட்டு அவர் அடுத்த 10,000 கொடுக்கறதுக்காண்டி இது பெரிய அநியாயம். இப்படிலாம் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் அக்ரிமெண்ட் 2 பேருக்கு ஒத்து வரலையா, தகராறா இருக்குதா, காலி பண்ணிட்டு வேற வீட்டை பார்த்து போறதாங்க சந்தோஷம், நிம்மதி. சண்டையோட தகராறோட வீட்டை குடியிருக்கிறது நிம்மதி இருக்காது. அதையும் பார்த்துங்க. இது தேவையில்லாத ஏராளமான கேள்வி கேட்டிருக்கிறாரு, இதுக்கு பதில் சொல்ல விரும்பல. சொல்லவா? 12 மணி ஆகும். இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க, இது பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத கேள்வி. போன வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இதுல இப்ப எல்லாத்துக்கும் அது என்ன கேள்வியா இருக்கும்? அந்த கேள்வி சொல்லிட்டா நல்லா இருக்குமே, அது கேள்வி வாண்டி படிச்சிருங்க, பதில் படிச்சு சொல்லாலும் பரவாயில்ல, அதை படிச்சிடறேன் என்ன கேள்வி சொல்லி. அப்பதான் இந்த மாதிரி கேள்வி எழுத மாட்டாங்க, அதுக்காண்டி படிக்கிறேன். காதல் சுகமானது என்கிறார்களே, உங்கள் கருத்து கல்யாணத்திற்கு பிறகு காதலித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாதீர்கள், ஏனென்றால் வாங்கி கொடுப்பதற்கு ஆயுள் முடிந்து விடுகிறது. இதுக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி அர்த்தமே இல்லை இந்த கேள்வியில. போன வருடம் நபிகள் நாயக வரலாறு என்ற மிகச்சிறந்த தலைப்பதில் மிகச்சிறந்த படிப்பினை அனைவரும் கிடைத்தது. குறிப்பா பெண்களுக்கு அந்த பயான் குர்ஆனின் ஆயத்து வாரம் எப்போது இறங்கியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை ஒவ்வொன்றும் எல்லோருக்கும் மிகவும் உபயோகமாக இருந்தது. வீட்டில் எப்போதும் அனைவரும் நீங்கள் செய்த பயானை பற்றி பேசி நல்ல வழி நடப்பதற்கு உதவியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த முறை வித்தியாசமாக டாபிக் எடுத்ததற்கு காரணம் என்ன? பெண்கள் குர்ஆன் ஹதீஸ் என்றால் விருப்பமாக கேட்க வருகின்றனர். அந்த எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் மொத்த மணி நேரத்தில் 50 நேரத்தை குர்ஆன் ஹதீஸை விளக்க எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு தாய்மார்கள் தரப்புல வந்திருக்கு நினைக்கிறேன். என்னங்க, அதாவது சில டாபிக் சில பேர் பிடிக்கும், சில டாபிக் பிடிக்காது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லா ரசூலுல்லாஹி வரலாறு திரும்ப சொல்லிட்டு முடியுமா? சில படம் மக்கா பள்ளிக்கு வந்து ரசூலுல்லாஹி வரலாறு 2 தடவை சொல்லிட்டேன். நான் மக்கா பள்ளிக்கு வந்து முதல் வருஷம் 2000 சொன்னேன், அதுக்கப்புறம் 2007 மறுபடியும் சொல்லிட்டேன். இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு சொன்னா சரி பாருங்க பரவாயில்ல, மறந்துருப்பீங்க, கேட்பது ஞாபகப்படுத்த மாதிரி இருக்கும். திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. வேணா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் மறுபடியும் சஹாபாக்கள் வரலாறு சொல்லலாம். அதுல நம்ம பிடிச்சமான படிப்பினையான வரலாறு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கபர்களை வணக்கஸ்தலமாக்காதீர்கள், கபர்களை ஜியாரத் செய்யும் பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். இவ்விரண்டு ஹதீஸ்களுக்கும் ஆதாரம் இருந்தால் அந்த வசன எண்ணை குறிப்பிடும். வசன எண் இல்லைங்க, ஹதீஸ். நான் பார்த்து நாளை கம்ப்யூட்டர்ல பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். முடிச்சிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு கேள்வியோட முடிச்சது. இது வச்சுங்க அந்த பேப்பரை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் மது அருந்துபவரின் தொழுகை 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறப்படுகிறது. சிலர் இது தெரியாமல் மது அருந்து விட்டால் அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? தயவுசெய்து தெளிவாக கூறவும். 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை விட மது அருந்துவது என்பது மிக பெரும் பாவங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வருது, உம்முல் அம்ரால், நோய், அதாவது பாவங்களுக்கு எல்லாம் அதான் தாய்னு வருது. பாவங்களுக்கெல்லாம் தாய் அதான் மது அருந்துறது தான்.
பெரும்பாவம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஹராம். எந்த அளவுக்கு பெருமானார் சொல்றாங்க, லா யஷ்ரபு ஷாரிபு ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். ஒரு குடிகாரன் சாராயத்தை குடிக்கும் பொழுது அவன் மூமினாகவே இருப்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் அவனுக்கு போயிடுது, அவன் காஃபிராகத்தான் குடிக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால 40 நாள் தொழுக போயிடுங்கிறதுலாம் எனக்கு ஹதீஸ் ஆதாரம் நான் தேடி வேணா பார்த்து சொல்றேன். ஆனா இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஒரு சாராயம் குடிப்பவன் சாராயம் குடிக்கும் பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லைங்கிறாங்க. அதனால சகோதரர்கள், இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் இருந்தா உடனே தௌபா செஞ்சிருக்கேன். இனிமே அந்த பாவத்தை செய்ய பண்ண அல்லாஹ்ட்ட உறுதிமொழி எடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும்.